சகோதரர்களே, சகோதரிகளே, தோழர்களே, தோழிகளே, அன்பானவரே, மரியாதைக்குரிய ஓம்காரங்களே, என் பெயர் ரவிகாந்த். 44 வயசு, 4 மாதம் ஆகுது. இந்த உடலுக்கு வயசு. பெங்களூர்லேருந்து வந்த உங்கள் சகோதரன் நான். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம உண்மையான வரலாறு, மனிதனோட உண்மையான வரலாறு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் படித்ததெல்லாம் 3000 வருஷமாக எழுதின பொய்கள். 2000 வருஷம் 3000 வருஷமாக எழுதின பொய்களை தான் படிச்சிருக்கிறீங்க. நீங்கள் உண்மையை படிக்கலை, நீங்கள் பொய்களை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. அது உங்கள் தப்பு கிடையாது. அதை தான் உண்மைன்னு சொல்லி தலைமுறையாக அதுதான் உண்மைன்னு 3000 வருஷமாக 2000 வருஷமாக அதை தான் உங்களுக்கு சொல்லி நின்றுருக்காங்க. அதுக்கு தான் நீங்கள் அதை படிச்சுட்டு அதை உண்மைன்னு சொல்லிக்கிறீங்க, நினைக்கிறீங்க. ஆனால் அதுக்கும் முன்னால் இருந்த உண்மையை நான் கண்டேன். அந்த கடவுள் எனக்கு காட்டுச்சு. ஏதோ ஃபிலிம் மாதிரி எல்லாம் காமிக்கலை, சிந்தனை மார்க்கமாக சிந்தனையில் எனக்கு புரிஞ்சிச்சு. ஒரு தூய்மை நிலையை அடைந்தவுடனே அது புரிஞ்சிடுது நம்மளுக்கு. உதாரணத்துக்கு எப்படி அது இதுக்கும் விளக்கம் கொடுக்குறேன். உதாரணத்துக்கு இப்போது ஒரு ஆர்கெஸ்ட்ரான்னு வச்சுங்க, ஒரு சிம்ஃபனி, ஒரு ஆர்கெஸ்ட்ரா இல்லை ஒரு இசைக்குழு. அதில் எல்லா வாத்தியங்களும் ஒரு பிட்ச்சில், கான்சர்ட் பிட்ச்சில் இருக்கணும். சரிங்களா? அந்த கான்சர்ட் பிட்ச்சில் இருந்தால் தான் இந்த இசையை வாசிக்க முடியும். சரிங்களா? அந்த கான்சர்ட் பிட்ச்சில் இருக்கணும். ஒரு 10 வாத்தியம் அந்த கான்சர்ட் பிட்ச்சில் இருக்குது, டியூனிங் கரெக்டாகுது. மீதி 20 வாத்தியம் இல்லை 30 வாத்தியம் இல்லை மீதி வாத்தியங்கள் டியூனிங் பிட்ச்சில் இல்லை, கான்சர்ட் பிட்ச்சில் இல்லைன்னா அந்த சங்கீதம் நல்லா இருக்காது. சரியா? இது என்ன உதாரணம் கொடுத்தேன் நான். தூய்மையான நிலையில் இருக்கிறவங்களால தான் உண்மையை பார்க்க முடியும். வாழ்க்கையோட உண்மை, உயிரோட உண்மை, இயற்கையோட உண்மை, கடவுளோட உண்மையை பார்க்க முடியும். மாய கண்ணாடியை தூக்கி எரிஞ்சுக்கொள்ளாத. மாய கண்ணாடி போட்டுன்னுக்கிறவங்க, அதாவது தூய்மை இல்லாதவங்க உண்மையை பார்க்க முடியாது. அதான் மாய கண்ணாடி இருக்குது, உண்மை என்னான்னு தெரியாது. வாழ்க்கை நடந்து தான் இருக்குது, லைஃப் இஸ் கோயிங் ஆன். அது நடந்து தான் இருக்குது. ஆனால் என்ன நடந்துன்னு தெரியாமல் ஏதோ நடந்துருக்குது உண்மை. நீங்கள் பார்க்குறதுக்கு மாய கண்ணாடி போட்டு அந்த உண்மையை பார்க்காம வாழ்ந்துன்னு போகிறீங்க, தூக்கத்தில் இருக்கிறீங்க. மரியாதைக்குரிய சகோதரர்களே, உங்கள் மீது எனக்கு மரியாதை இருக்குது. ஏன்னா அக்ஞானம், பொய்கள் உங்களுக்குள்ளே திணிக்கப்பட்டிருக்குது, உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்குது வைரஸ் மாதிரி. அது உங்கள் தப்பு கிடையாது. அது செய்தவன் சாத்தான். அந்த சாத்தான் யார்? தூய்மையான சிவபெருமான் யார்? முருகன் யார்? அவங்களால என்ன முடியும், என்ன முடியாது, அதை உங்களுக்கு கரெக்டாக விளக்குறேன் நான். ஏன்னா நீங்கள் எத்தனையோ வருஷமாக, நூறுக்கணக்கான வருஷத்துலேருந்து சிவ பூஜை பண்ணுறீங்க, ஸ்கந்த பூஜை பண்ணுறீங்க, முருகையா பூஜை பண்ணுறீங்க, விநாயகரை பூஜிக்கிறீங்க, துர்காதேவி அம்மன், மாரியம்மன், என்னென்னவோ கடவுளை நீங்கள் பூஜிக்கிறீங்க. ஆனால் உங்கள் துக்கம் குறையிலையே, அதிகமாக தான் போயிருக்குது. யுத்தம் நடக்குது அங்கெல்லாம், இஸ்ரேலில் அங்கெல்லாம் யுத்தம் நடக்குது, ஊழல் அதிகமாகிடுச்சு, கொலை நடக்குது, லஞ்சம், ஊழல், ரேப்பு, மர்டரு எல்லாம் நடக்குதே, கொள்ளை. அப்புறமா புதுசாக கொள்ளை. அதாவது என்னப்பா, ஃபோன்பே, கூகுள் பேயில் கொள்ளை பண்ணுறது, QR கோடை வச்சு மோசடி பண்ணுறது, விதவிதமாக மோசடி பண்ணுறது. அப்புறம் பயோவார், இதெல்லாம் இன்னும் புதுசாக நடக்குது. அப்போது சிவ பூஜை பண்ணதும், நீங்கள் சிவபுராணம் படித்ததும், ஸ்கந்த புராணம் படித்ததும், லலிதா சஹஸ்ரநாமம் படித்தது, சௌந்தரிய லஹரி படித்தது, அப்புறம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்தது, எல்லாம் என்ன ஆச்சு? வீணாக போச்சா? என்ன ஆச்சு? படித்து நீங்கள்லாம் சோர்ந்துட்டீங்க. வந்துடுவார், ஜீசஸ் கூட வந்துடுவாருலாம் சில பேர் எல்லாம் சொல்கிறாங்க. சிவபெருமானை கும்பிட்றீங்க, கோவிலெல்லாம் கட்டி கும்பிட்றீங்க, இருக்கிற கோவிலுக்கும் போகிறீங்க. ஆனால் உங்கள் துக்கம் குறைஞ்சிச்சா? இல்லை தானே. பொதுவாக ஜனங்க எங்கே போய் சாகுறாங்க? ஹாஸ்பிட்டலில் சாகுறாங்க, நோய் நொந்து சாகுறாங்க. அப்போது ஒன்று பிரயோகம் பண்ணி ஒர்க் ஆகலைன்னா அது ஒர்க் ஆகலைன்னு புரிஞ்சுக்கணும், ஒத்துக்கணும். உண்மை என்ன வழிமுறையை நம்ம கடைபிடித்தால் நம்ம துக்கம் குறையும், அதை புரிஞ்சுக்கணும். அதை விட்டு இல்லை சிவபுராணம் தான் படிக்குவேன் நான், கிருஷ்ணரை தான் வேண்டுவேன் நான், முருகையாவை தான் வேண்டுவேன், அவர் தான் நம்ம பிரச்சனையை தீர்க்கணுன்னாக்கா அதான் தீரலையே. எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? நான் முருகையாவை கும்பிட்டதுனால இதாச்சு, எம்பெருமான் சிவனை கும்பிட்டதுனால இதாச்சு, ஜீசஸ் பெருமானை கும்பிட்டதுனால இதெல்லாம் ஆச்சுன்னு எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும்? எத்தனை பேர் நோவு இல்லாமல் இருக்கிறீங்க? ஒரு நோவு இல்லாமல், துன்பம் இல்லாமல் இருந்தால் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஓகே, இவர் கும்பிட்டதுனால சரியாக போச்சுன்னு. உங்களுக்கே தெரியும் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ அனுபவிச்சிருக்கீங்க, எத்தனை பேரை கும்பிட்டீங்க, எதுவும் ஒர்க் ஆகலை. அப்போது உங்களுக்கு உண்மை தெரியுறது வேணாலும்
இதெல்லாம் பூஜை பண்ணுறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஃபஸ்ட்டு அதை ஏன் ஒத்துக்க மாட்டேன்றீங்க? அவங்க வரல. எத்தனை பேர் கூப்பிட்றீங்க, எத்தனை கோடி பேர் கூப்பிட்றீங்க. ஐயா சிவனே, ஐயா கிருஷ்ணனே, ஐயா ஜீசஸ், எத்தனை பேர் கூப்பிட்றீங்க. வந்தாங்களா? யார் வந்தது? காந்தி ஐயா வந்தார், சுபாஷ் சந்திர போஸ் வந்தது, பகத்சிங் ஐயா வந்தார், பாரதியார் வந்தார், ரவீந்திரநாத் டாகூர் வந்தார், வெளிநாட்டிலேருந்து அன்னை மதர் தெரேசா வந்தாங்க, அன்னை தெரேசா வந்தாங்க, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்தார், அவரை பாராட்டின விவேக் ஐயா, விவேகமுள்ள நடிகர், அவர் வந்து என்னப்பா பல லட்சம் மரங்களை நட்டார்ல, நடுறதுக்கு ஒரு காரணமானார்ல, அந்த மாதிரி இருக்கணும். அவங்க தான் வந்தது. சிவபெருமான் முருகையா அவங்களாம் வரலையே. அவங்கெல்லாம் சிவபெருமான் மாதிரி முருகையா மாதிரி அன்னை பார்வதி மாதிரி நடந்துக்கினாங்க. அவங்கள கூப்பிடல, கண்டிப்பாக யாரையும் கூப்பிடல. அவங்கள மாதிரி நடந்துக்கினாங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. நீங்களாம் என்ன பண்ணிட்டீங்க? அவங்கள கூப்பிட்டுனே கிடந்தீங்க. உங்களால் நீங்கள் பொறுப்பு எடுத்துக்காமல் அவங்கள கூப்பிட்டு கிடந்தீங்க. இவங்களாம் பொறுப்பு எடுத்துக்கினாங்க. இதுதான் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து அவர் வந்து காப்பாற்றாரு, இவர் வந்து காப்பாற்றாரு, நீங்கள்லாம் காத்துருந்தீங்க. நம்மளால் முடியாது, அவங்க தான் வந்து காப்பாற்றுவாங்க. ஞான கண்ணு திறக்கல, ஏன்னா மாய கண்ணாடியை போட்டுருந்தீங்க. இவங்களுக்கெல்லாம் இப்போ சொன்ன நபர்கள் எல்லாம் சந்திரசேகர் ஆசாத், பாரதியார் ஐயா, இவங்கெல்லாம் வந்து என்னப்பா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், இது சார் நம்பி நாராயணன், ராமானுஜம் ஐயா, அந்த கணினி இல்லைப்பா கணக்கு மேதை அவர், சார் சிவி ராமன், இவங்கெல்லாம் வந்து மாய கண்ணாடியை தூக்கி போட்டு, ரத்தன் டாட்டா ஐயா அந்த மாய கண்ணாடியை தூக்கி போட்டு பொறுப்பு எடுத்துன்னு பயனுள்ள வேலைகளை படைப்புகளை படித்தாங்க. நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? இந்த உடல் எனும் கோவிலை சரியாக கவனிக்காமல் இதை அலட்சியம் படுத்தி பேராசையில் போய் அதில் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் கிடையாது. மாயை உங்களுக்குள்ளே புகுத்தப்பட்டது. அந்த மாய கண்ணாடியை உங்களால் எடுத்து போட முடியல. ஆனால் ஏன்னா உங்களுக்கு எப்படி எடுத்து போடுறதுன்னு சொல்லி கொடுக்கல. அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என் வீடியோங்களை பாருங்கள். என்ன மாதிரி சில குருக்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி, உங்களுக்கு நிஜமாக நீங்கள் அதை பிரயோகம் பண்ணுற மாதிரி, அதை கடைப்பிடிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தது நான். சத்குரு ஐயா இருக்கிறாரு, ஸ்ரீ ரவிசங்கர் ஐயா இருக்கார், தாஜி என் குருநாதரான தாஜி ஐயாவும் இருக்கிறார், கமலேஷ் பட்டேல். ஆனால் அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் கடைபிடிக்க ரொம்ப கஷ்டமாப்பா, ரொம்ப கஷ்டம். முடியாதுங்க, ஓரளவுக்கு தான் முடியும். எப்படியோ உங்களை சமாளிச்சிட்டாங்க. முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து முயற்சி பண்ண மாட்டீங்களே. ஆனால் நான் உண்மையை சொல்லிடுறேன், முடியாதுங்க. உண்மையை சொன்னால் அதுக்கான என்னப்பா ஆல்டர்னேட்டிவாக வச்சுருக்கணும்ல. சொல்கிறேன், அதுக்கு வரேன். உங்களால் அவங்க சொல்லி கொடுத்தாலும் கடைப்பிடிக்க முடியாது. ஏன் இருந்தாலும் சொன்னாங்க தெரியுமா? முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் முயற்சியே பண்ண மாட்டீங்கன்னு. அதுக்கு தான். கஷ்டமாக இருந்தாலும் பண்ணட்டும், சகோதரர்கள் பண்ணட்டும், சீடர்கள் பண்ணட்டும். ஏன்னா கஷ்டம்னு சொல்லிட்டா முடியாதுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ண மாட்டிங்களே. அதுக்கு தான். இப்போ உண்மையான வரலாறு என்ன தான் நடந்துச்சு, சிவபெருமான ஐயானால் என்ன முடியும், முருகையானால் என்ன முடியும், என்ன முடியாதுன்னு தெரிஞ்சால் தான், இந்த பிரச்சனைக்கு சிவபெருமானை கும்பிடக்கூடாது, முருகையாவை கும்பிடக்கூடாது, அவங்கள கூப்பிடக்கூடாது, இந்த பிரச்சனை நம்மளே தான் தீர்த்துக்கணும், அதுக்கான சக்தி ஆத்மபலமும் நமக்குள்ளே இருக்குது தெரிஞ்சுக்கிங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவங்கெல்லாம் இன்னும் வரப்போகிறதில்ல அவங்கெல்லாம். சரியா? முதல்ல உண்மையான வரலாறு என்ன, அதுக்கு வரேன். சத்யுகத்தில் வந்த ஆதிசக்தியால் படைக்கப்பட்ட உன்னதமான மனிதர்கள் தான் சிவபெருமான், எம்பெருமான், சிவபெருமான், முருகையா, விநாயகர், அன்னை பார்வதி, இவங்கெல்லாம். சத்யுகத்தில் இருந்தவர் தான் கண்ணனும் இருந்தது அந்த யுகத்தில் தான். இவங்க பேர் மட்டும் பிரபலமாக இருக்குது. வேறவங்கெல்லாம் அந்த தூய்மையான நிலையில் அந்த தெய்வீக சக்தியோடு இருக்குல்லன்னு சொல்லக்கூடாது. அந்த சத்தியுகத்தில் இருந்தவங்கெல்லாம் இப்படி தான் இருந்தாங்க. இவங்க பேர் மட்டும் தான் பிரபலமாக இருக்குது, அவ்வளோதான். மீதி பேரும் இவங்கள மாதிரியே சக்தி வாய்ந்தவங்க தான். ஏன்னா படைக்கிற தாய் அன்னை ஆதிசக்தி வந்து சில பிள்ளைங்களுக்கு மட்டும் சக்திகளை கொடுத்து, உயர்வான நிலையை கொடுத்து, செல்வங்களை கொடுத்துட்டு மீதி பிள்ளைங்களை அலட்சியப்படுத்துகிற தாய் கிடையாது. கடவுள் அப்படி கிடையாது. சத்தியுகத்தில் எல்லாருக்கும் சமானமான நிலை, தெய்வீக நிலை, தெய்வீக சக்தி, செல்வங்கள் எல்லாமே, கலைஞானம் எல்லாமே சமானமாக தான் இருந்தது. அந்த மாதிரி தான் படைக்கப்பட்டது மனிதர்களை. சனி இன்னும் ஒருத்தன் தான். சனி பகவானன்னு கும்பிட்றீங்களே நீங்கள். சனி பகவானா கடவுள்னா இன்பத்தை கொடுக்கறது, மகிழ்ச்சியை கொடுக்கறது, நல்வாழ்க்கத்தை கொடுக்கறது தான் கடவுள்.
துன்பத்தை கொடுக்குறவன் கடவுளா? சனி பகவான் அவன். இப்போ வரான் பாருங்கள். எம்பெருமான் சிவனும் முருகையா இவங்களெல்லாம் படைத்த ஆதிசக்தி. சனின்றவனை கூட அவங்க கூட தான் தூய்மையான நிலையில் தான் படித்தது. காலப்போக்கில் இந்த சனின்றவன் என்ன பண்ணிட்டான், பேராசை கொஞ்சம் ஏதோ வந்துருச்சு அவனுக்கு. நம்ம பேராசை வந்துருச்சு. என்ன இது, சிவபெருமான் வந்து ஞான முறைகள், சிவபெருமானால் என்ன முடியும் அதை சொல்கிறேன். அவர் யார்? முதலில் சிவபெருமானுக்கு ஞானத்தை கொடுத்துச்சு அன்னை ஆதிசக்தி. என்ன ஞானங்கள்? தியான முறைகள், 112 தியான முறைகளை, அந்த ஞானத்தை சிவபெருமானுக்கு அன்னை ஆதிசக்தி கொடுத்துச்சு. அந்த பராசக்தி சிவபெருமானுக்கு கொடுத்தது வந்து பிறரையும் சிவபெருமான் நிலைக்கே கொண்டு வரணும்னு. சிவபெருமானுக்கு கோயில் கட்டி அவர் மட்டும் காலில் உழுது கும்பிடணும்னு இல்லை, அந்த நிலையில் மீதி இருக்கிற பசங்களும் அந்த உயர்ந்த நிலைக்கு வரணும்னு தான் சிவபெருமானுக்கு ஞானத்தை கொடுத்துச்சு ஆதிசக்தி அன்னை. அவர் அந்த 112 விதி தியான முறைகளை சொல்லி கொடுத்தாரு. அதை பரப்புறதுக்கு எல்லாருக்கும் சில பேருக்கு சொல்லி கொடுத்தாரு. அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. சத்தியுகத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த ஞானம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இவர் வாங்கினார், அன்னை ஆதிசக்தி கொடுத்துச்சு, வாங்கினார், எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தாரு, எல்லாருக்கும் அந்த ஞானம் வந்துடுச்சு. அவரோட பொறுப்பு அவ்வளவுதான். தியான முறைகளை ஒரு குருவாக பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுவது, சொல்லிக் கொடுவது தான் அவரோட பொறுப்பு. அவ்வளோதான் அவர் பொறுப்பு. அவர் வந்து உலகத்தை படிக்கலை, எதோ நீங்கள் நினச்சிருக்கிறதெல்லாம் அவர் பண்ணல. உண்மையான வரலாறு இதுதான். சரியா? முருகையா, சரி, முருகையாவோட பொறுப்பு நான் சொல்கிறேன். அவருக்கும் சிவபெருமானுக்கு சொல்லிக் கொடுத்த ஞானம் அவருக்கும் கிடைச்சிட்டு. முருகையா இந்த சிவபெருமான் நெத்தியிலேருந்து வந்தார், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆதிசக்தியால் படைக்கப்பட்டவர் தான் முருகையாவும் கண்ணனும். அந்த காலகட்டத்திலே இருந்தவர் தான் கண்ணனும். அன்னை பார்வதியும் அந்த காலத்தில் சத்தியுகத்தில் இருந்தவங்க தான். நீங்களும் சில பேர் சத்தியுகத்தில் பிறந்திருக்குவீங்க, நானும் பிறந்திருக்குவேன். இதுதான் உண்மையான வரலாறு. நான் 3000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த உண்மையான வரலாறு தான் நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். 3 வருஷமாக உங்களுக்கு பொய்களை, மைத்தாலஜி புராணன்ற பொய்களில் சொல்லி எழுதப்பட்டது. யார் எழுதுன்னு சொல்கிறேன். சனி பகவான்னு கும்பிட்றீங்களே, அவன் தான் சாத்தான். அவன் தான். எப்படி அவன் அப்படி ஆனான்? தூய்மையான நிலையில் சிவபெருமானும் சனி என்ற ஒரு நபரும் சத்தியுகத்தை இருந்தவங்க தான். நீங்களும் இருந்திருக்குவீங்க, நானும் இருந்திருக்குவேன். சத்தியுகத்தில் எல்லாரும் தூய்மையான நிலை, ஒரே சமானமான தெய்வீக சக்தி உள்ளவங்க தான் நாம் அனைவரும். நானும் இருந்திருக்கலாம், நீங்களும் இருந்திருக்கலாம், சனியும் இருந்திருக்கலாம். என்னாச்சு, காலப்போக்கில் யுகங்கள் மாறும் பொழுது அந்த தெய்வீக சக்தி குறைஞ்சிச்சு. அதுதான் இயற்கை. எப்படி அந்த தெய்வீக சக்தியை ஏன் குறையணும்னு கேட்கலாம். நீங்கள் கேட்கணும். இப்போ ஒரு பொருளை தயாரிக்கிறீங்க, ஒரு உணவை தயாரிக்கிறீங்கன்னு வச்சுங்க. வெஜிடபிள் பிரியாணி, காய்கறிகளை போட்டு நல்லா தயாரிக்கிறீங்க. 90 மினிட்டுக்குள்ளே அதை சாப்பிட்ணும். அப்போ தான் அதுக்குள்ளே அந்த இருக்கிற தெய்வீக ஆற்றல் நல்லாயிருக்கும். 90 மினிட்டுக்கு மேலே போச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தெய்வீக ஆற்றல் குறையும். அந்த தெய்வீக சக்தி குறையும். அதில் குறைய என்ன ஆகுது, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சில 2-3 ஹவருக்கு அப்புறம் 4 ஹவருக்கு அப்புறமா வந்து இல்லை 6 ஹவர் 8 ஹவர் 10 ஹவர் விட்டால் அது என்ன ஆகுது, கொழுத்து போகுது. என்ன ஆகுது, அது டீகே ஆகிடுது, கெட்டு போகுது. உணவு அப்படி தான், இயற்கையில் எல்லாமே அப்படி தான். கோள்களும் வந்து நிரந்தரமாக அப்படியே இருக்காது, சூரியனும் நிரந்தரமாக அப்படியே இருக்காது, பூமியும் அப்படியே இருக்காது. அதோட காலகட்டம் முடிஞ்ச பிறகு அதோட அழிவு வருது. மறுபடியும் அந்த மாதிரி சூரியனும் பூமியும் உருவாகுதோ என்ன, அப்படி தான் அது. இப்போ புதுசாக அந்த உணவை தயாரித்தா தான் அந்த உணவையே எடுத்துக்க முடியாது இல்லையா? அதே இயற்கை விதிகள் தான் எல்லாத்துக்குமே, மானிட ஜனமத்துக்கும் அதுதான், பூமிக்கும் அதுதான். யுகங்கள் மாற காலப்போக்கிலே பூமியோட சக்தி குறையுமா இல்லையா? குறையும். அதாவது பூமிக்கு நம்மளுக்கு எப்படி ஒரு சூட்சும சரீரம் இருக்குதோ, ஆஸ்ட்ரல் பாடி, ஸ்தூல சரீரம், இந்த கண்ணுக்கு தெரிகிற உடம்பு ஒன்று, கண்ணுக்கு தெரியாத உடம்பு ஒன்று. இது வந்து அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், 5 இருக்குதா? அந்த மாதிரி ஆஸ்ட்ரல் பாடி, ஃபிசிக்கல் பாடி ஆஸ்ட்ரல் பாடின்னு சொல்லுவாங்க. இந்த ஆஸ்ட்ரல் பாடி நமக்கும் இருக்குதா? அதே மாதிரி பூமிக்கும் அது ஒரு பூமி வந்து செலஸ்டியல் பாடி, நம்ம ஹியூமன் பாடி. நமக்கு ஒரு ஆஸ்ட்ரல் பாடி இருக்குதுன்னா பூமிக்கும் ஒரு ஆஸ்ட்ரல் பாடி இருக்குது. அந்த பூமியோட ஆஸ்ட்ரல் பாடிக்கு சக்தி குறைஞ்ச பிறகு பூமியோட ஃபிசிக்கல் பாடிக்கும் சக்தி குறையுது. சரிங்களா? சக்தி ஒரே மாதிரி இருக்காது, குறையும், மறுபடியும் புதுசாக உண்டாகும். இதுதான் இயற்கையோட விதிமுறைகள். சக்தியை வந்து அழிக்க முடியாது. அது படைக்கிற சக்தி, அதை அழிக்க முடியாது. எப்பவுமே படைச்சிட்டு தான் இருக்கும். சக்தியை அழிக்க முடியாது.
சக்தியோட ரூபங்கள் மாறும். இப்போது ஒரு சரீரம்ன்றது வந்துட்டால் அது நீங்கள் பார்க்குறீங்க, எல்லோரும் இறக்குறாங்க. அந்த இறந்த பின் அந்த சக்தி வந்து உடலில் இந்த சக்தி வந்து அகிலத்தில் கலந்துடுது. மறுபடியும் வேறு ரூபத்தை மனித ரூபத்தில் வருது. இதுதான் உண்மை. மரம் பார்க்குறீங்க, அது அழிஞ்சு போகுது, அதோட சக்தி அகிலத்தில் கலந்துடுது, மறுபடியும் எங்கேயோ ஒரு மரமாக வருது, அவ்வளோதான். அந்த சக்தி அகிலத்தில் கலந்துடுது. அந்த சக்தியை என்னவா படைக்கணும்னு அந்த ஆதி சக்திக்கு தான் தெரியும். இப்போ நம்ம உடலில் இருக்க சக்தி மேலே போயிடுச்சு, நேரெல்லாம் கலந்துருச்சு. நம்மளை மறுபடியும் மனிதனாக படிக்கிறோமா இல்லை என்னவா பயன்படுத்தணும் அந்த ஆதி சக்திக்கு தான் தெரியும். நம்ம போய் பார்த்தோமா, கடவுளுக்கு தான் தெரியும். சரி, உண்மையான வரலாறுக்கு மறுபடியும் வரலாம். சரி, அந்த மாதிரி சத்தியுகத்தில் எம்பெருமான் சிவனும் கண்ணனும் முருகையாவும் விநாயகரும் அன்னை பார்வதி நீங்களும் நானும் கூட வந்திருக்கலாம். எல்லாரும் ஒரே தெய்வீக நிலையில் தெய்வீக சக்தியை வச்சுக்கின்னு தூய்மையாக இருந்தவங்க தான். காலப்போக்கில் இந்த சனி என்ன பண்ணிட்டான், பேராசை வந்துருச்சு அவனுக்கு. பேராசை வந்ததுனால ஏதோ அதிகமான ப்ளெஷர், இன்பத்தில் அவன் ஈடுபட்டுட்டான். அதிகமான இன்பம் ஏதோ என்ன பண்ணான்னு தெரியல. செய்தியை மட்டும் கேட்டுங்க, கதையை மட்டும் உண்மையான நடந்தது கேட்டுங்க. இந்த சனி வந்து அதிகமான இன்பத்தை அவன் அதில் ஈடுபட்டான். ஏதோ ஒரு இன்பம், அதிகமான இன்பத்தில் ஈடுபட்டான். என்ன ஆயிடுச்சு, அவன் தெய்வீக சக்தி அதிகமாக செலவாயிடுச்சு. என்ன ஆகிட்டான், தெய்வீக நிலையிலேருந்து கீழே போயிட்டான், துச்ச நிலைக்கு போயிட்டான். அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் டியூனிங் கான்சர்ட் பிச்சிலேருந்து கீழே போயிட்டான். அவன்லேருந்து சரியாக சுரங்கள் வரல. தெரிஞ்சுக்க, ஆர்கெஸ்ட்ரா எக்ஸாம்பிள் கொடுத்தேன், சிம்ஃபனி எக்ஸாம்பிள். இன்ஸ்ட்ருமெண்ட் சரியான டியூனிங்கில் இருந்தால் தான் இசையை வாசிக்க முடியும். டியூனிங் கம்மியாச்சுன்னா அந்த ஆர்கெஸ்ட்ராலேருந்து பைஸ்காரம் ஆகிடுவான் அவன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் டியூனிங் பண்ணால் தான் மறுபடியும் அந்த ஆர்கெஸ்ட்ராவில் சேர்த்துக்க முடியும் சிம்ஃபனியில். டியூனிங்னால் அவங்கள வாசிக்கிறது நிப்பாட்டுங்கன்னு சொல்லுவாங்க, மீதி பேரை வாசிக்க வைக்குவாங்க. அதே மாதிரி தான் சிவபெருமான ஐயா தூய்மையான நிலையில் தான் இருந்தார். முருகையா வேறவங்க நீங்கள் நான் எல்லாம் தூய்மையான நிலையில் இருந்திருக்கும். ஆனால் இந்த சனி என்றவன் வந்து பேராசைப்பட்டு அதிகமான இன்பத்தில் ஈடுபட்டு காலப்போக்கில் சத்தியுகத்துக்கு அப்புறமா நெக்ஸ்ட் யுகத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்குவான். அது வரைக்கும் தூய்மையான நிலையில் தான் இருந்தது. தெய்வீக சக்தி குறைஞ்சுன்னு வந்திருக்கும், ஆனால் தூய்மை குறையாமல் இருந்திருக்கும். இவன் ஏதோ ஒரு மூன்றாவது யுகத்துலேயே என்ன பண்ணியிருக்கிறான், இல்லை மூன்றாவது யுகத்தின் கடைசியில் என்ன பண்ணியிருக்கிறான், இவன் பேராசைப்பட்டு ஏதோ இன்பத்தில் அதிகமாக ஈடுபட்டிருக்கான். அப்போ இவன் தெய்வீக ஆற்றல் தெய்வீக சக்தி குறைஞ்சிருச்சு. இவனுக்கு பொறாமல், அடட சிவபெருமான் மட்டும் எல்லாம் இந்த மாதிரி ஏன்னாப்பா அவருக்கு தூய்மையான நிலை இருக்குது, தெய்வீக சக்தி இருக்குது, நம்மளுக்கு குறைஞ்சிருச்சு, நம்ம கீழே போயிட்டுமே, என்ன பண்ணுறது. அவன் கடவுள்கிட்ட மன்னிப்பை கேட்டு மறுபடியும் ஒழுக்கம், நல்ல பழக்கம், இயற்கை முறை சாதனைகளை பண்ணி மறுபடியும் அந்த தூய்மை நிலைக்கு வந்திருக்கணும். அவன் என்ன பண்ணிட்டான், ஆஹா இவங்க பெயரெல்லாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு இந்த உண்மைகள், அவர் வந்து ஒரு குரு, சிவபெருமான் வந்து ஒரு குரு, தியான முறைகளை சொல்லி கொடுத்த குரு. அவருக்கு வந்து ஞானம் வந்து ஆதிசக்தி கிட்டது முதல் வாங்கின குரு. அவர் வந்து முதல்வன் கிடையாது, ஞானம் முதல் அவருக்கு கிடச்சிச்சு. எல்லாருக்கும் பகிர்ந்துக்குன்னு எல்லாரும் சிவபெருமான் மாதிரியே ஆகணும்னு, ஞானிகளாக யோகிகளாக இருக்கணும்னு. சரி, இவன் என்ன பண்ணிட்டான், சனி வந்து இப்போ நம்ம கீழே போயிட்டோம், நம்ம மேலே அதுக்கு கீழே போயிட்ட பிறகு மேலே வர்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கு கடினமான தவம் பண்ணணும். அது அவனுக்கு பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. அவன் தப்பு, பேராசை பண்ணி அதிகமான இன்பத்தில் ஈடுபட்டு தெய்வீக சக்தியை வீணாக்குந்து அவன் தப்பு. இப்போ அதுக்கு சாதனை பண்ணணும், அவனுக்கு சாதனை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, சோம்பேறி அவன், பொறாமை. ஆனால் அந்த நிலை மட்டும் வேணும், தூய்மையான நிலை வேணும், அவங்களுக்கு இருக்கிற செல்வாக்கு அதெல்லாம் வேணும். சிவபெருமானுக்கு முருகையாவுக்கு இருக்கிற செல்வம்லாம் வேணும். ஆனால் சாதனை பண்ணுறது சோம்பல். முதல் முறை சோம்பல் அங்கே தான் வந்துச்சு. பொறாமை அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு, பொறாமையும் சோம்பலும் வந்தது சனிக்கு தான். நல்லா கேட்டுங்க, உண்மையான வரலாறு. சோம்பலும் பொறாமையும் வந்தது சனிக்கு தான் முதல். அதுக்கு முன்னால் மனுஷனுக்கு பொறாமை, பேராசை, சோம்பல் இல்லை. ஃபஸ்ட்டு பேராசை பண்ணது சனி தான். சரி, என்ன பண்ணிட்டான், சிவபெருமான்னு வந்து ஒரு குரு, அவ்வளோதான். ஆனால் அவரை பற்றி என்னென்னவோ எழுதிட்டான் புராணம். சிவனால் இது பண்ண முடியும், அது பண்ண முடியும்னு போய் சொல்லிட்டான். நெக்ஸ்ட்டு என்னப்பா, இதெல்லாம் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போனப்போ முருகனுக்கு வந்து ஞானக்கண்ணு திறக்கிற ஒரு பொறுப்பை கொடுத்துச்சு ஆதிசக்தி. ஞானக்கண்ணு திறக்கிறது, அதாவது கலியுகத்தில் தான் முருகன் வந்து முருகையா இருப்பார், எல்லா யுகத்தையும் முருகையா இருப்பார், சிவபெருமானும் இருப்பார். நீங்களும் சில பேர் வந்திருக்குவீங்க, நானும் வந்திருக்குவேன். ஆனால் அந்த என்னப்பா அதர்மம் முத்தி போன பிறகு ஞானக்கண்ணை திறந்து குருகுலத்தை ஸ்தாபனை பண்ணுற பொறுப்பு வந்து முருகையாவுக்கு. அதர்மம் இப்போ முத்தி போகுது, இப்போ முத்திட்டுருக்குது. முருகையா வர நேரம், நல்ல செய்தி பாருங்கள், முருகையா வர நேரம். இதை கேட்டுங்க தமிழர்களே, சகோதரர்களே, தமிழர்கள் மட்டும் இல்லை, அனைவருமே
முருகையா வர நேரம் ஆயிடுச்சு, ஞானக்கண்ணை எல்லாம் திறக்கிற நேரம் ஆயிடுச்சு, நீங்கள் தயாராக இருங்க. அதுக்கு தான் உண்மையான வரலாறு என் மூலியமாக அந்த ஆதிசக்தி சொல்ல வச்சுருக்குற உங்களுக்கு. சரியா? தூய்மையாக இருக்கிறது தயாராக இருங்க. அந்த சனிக்கு வந்து முதல் பேராசைப்பட்டதாம தெய்வீக சக்தியை இழந்துவாம, அதனால் சாதனைகளை படிக்கணுமாச்சு, சாதனைகளை பண்ணி மறுபடியும் அந்த தெய்வீக சக்தியை பெறணுமாச்சு. அவனுக்கு சோம்பல், பொறாமல், துச்ச நிலையில் போயிட்டான். தன்னைத்தானே வருத்திக்கினான். சரி, என்ன பண்ணுறது? அந்த தூய்மையான நிலையை அடைக்க சாதனை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை அவனுக்கு. சோம்பல், பொறாமையும் உண்டு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? வேறவங்களையும் துச்ச நிலையில் ஆக்கிட்டா இவன் வந்து சமானமாக தெரியுவான் இல்லையா? வேறவங்கள துச்ச நிலையில் ஆக்கிட்டா எல்லோரும் துச்சமாகிடுவாங்க. அப்போ வெறும் துச்ச நிலையில் தான் இருக்கும், தூய்மையான நிலை இருக்காது. இவனுக்கு சாதனை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. அதுக்கு கதையாக எழுதி ஸ்டார்ட் பண்ணான். சிவபுராணம், ஸ்கந்த புராணம், அது விஷ்ணு சஹஸ்ரநாமம், அது இதுன்னு நிறைய எழுதி ஸ்டார்ட் பண்ணால். தசாவதாரம், அதாவது வராக அவதாரம், என்னென்னவோ பரசுராமன் வந்து தாயை கொண்டான், என்னென்னவோ எழுத ஸ்டார்ட் பண்ணான். இதெல்லாம் பொய். இது எழுதி இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டாங்க. காலப்போக்கில் ஜனங்க வந்து இதுதான் உண்மைன்னு சொல்கிறது நம்பிட்டாங்க. சிவபெருமான் ஐயா கொடுத்த 112 தியான முறைகளை அவங்க ஆல்மோஸ்ட் மறந்துட்டாங்க. இருக்குது அது, ஆனால் அதை பிரயோகம் பண்ணல, அதை கடைப்பிடிக்கலை. இவனை மாதிரி ஆகிட்டாங்க எல்லாருமே. பேராசை, பொறாமை, இவன் எழுதின ஏன்னாப்பா புராணங்கள் அதை படித்து அதை உண்மைன்னு நினைக்கிற மாதிரி பண்ண வச்சிட்டான். எப்படியோ பண்ணான், ஆனால் இதுதான் நடந்தது. சரி, எல்லாரும் இந்த சிவபுராணம், ஸ்கந்த புராணம் அவர் இருந்தது உண்மை தான். ஆனால் அவரோட பொறுப்பு என்ன, அவரோட சக்தி என்ன, அவரோட ரோல் என்ன? சிவபெருமான் ஐயா ரோலு 112 தியான முறைகளை வீரருக்கு சொல்லி கொடுத்தது, அவ்வளோ மட்டும்தான் ஒரு ரோல். சத்தியுகத்தில் எல்லாருமே விவசாயம் பண்ணவங்க தான். சகலகலா வல்லவர். விவசாயமும் பண்ணாங்க, சிற்பக்கலையும் தெரியும், இசைக்கலையும், நடனக்கலையும், ஓவியக்கலையும் எல்லாமே தெரியும். துணி நெய்கிறது, வீடு கட்டுறது, ஆண்கள் எல்லாருமே பண்ணவங்க தான். காலப்போக்கில் தான் இந்த சோம்பலெல்லாம் வந்துட்டு, இல்லை நான் வெறும் வியாபாரம் தான் பண்ணுவேன், நான் வெறும் இதுதான் பண்ணுவேன், நான் விவசாயம் பண்ண மாட்டேன்ற அந்த இதெல்லாம் வந்து சனியிலேருந்து தொடங்கி தான் அவன் எழுதின புராணங்களை வச்சு தான் எல்லாம் இப்படி மாறிடுச்சு. அதாவது என்னென்னமோ போய் சொல்லியிருக்கிறான் அவன் வந்து. சில மனிதர்கள் இப்போ இங்கேருந்து பிறந்தாங்க, விஷ்ணு அப்போ நாபிலேருந்து பிறந்தாங்க, காலிலேருந்து பிறந்தாங்க, தலையிலேருந்து பிறந்தாங்க, என்னென்னவோ பொய்யா எழுதியிருக்கான். அந்த பொய்களை தான் நீங்கள் நம்புற மாதிரி பண்ணிட்டீங்க. நான் ஆயிடுச்சு, அவனே பண்ணிட்டான். அப்புறமா சூத்திரன், நீனப்பா வைசியன், க்ஷத்ரியன், பிராமணன்ற இந்த 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 வேறுபாடுகள்லாம் அவனால் வந்து தான். சும்மா ஏதோ எழுதியிருக்கிறான், அதை நீங்கள் நம்பிட்டீங்க. ஏன்னா சொல்ல சொல்ல அது தானே நம்புறது. இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுதான் உண்மையான வரலாறு. கலிகாலத்தில் எப்போ அதர்மம் முத்தி போதோ அப்போ தான் முருகையாக்கு அந்த பொறுப்பு வருது. என்னது? ஞானக்கண்ணை திறக்கிற பொறுப்பு. இப்போ அந்த நேரம் வந்தாச்சு, முருகையா வரப்போகிறாரு. நீங்கள்லாம் வந்து தயாராக இருங்க, தூய்மையாக ஆகிறதுக்கு தயாராக இருங்க. அது ஆகிறதுக்கு முன்னால் இது தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எதுவுமே சிவபெருமான ஐயா வந்து கழுத்தில் பாம்பெல்லாம் ஒன்றும் போட்டதில்லை. கண்ணை வந்து நம்ம பாம்பு மேலே ஆடுறதோ இல்லை, அதெல்லாம் இல்லை. சத்தியுகத்தில் கெட்டவங்க இல்லை. இந்த சனியை வந்து ஒரு 3வது யுகத்தில் கடைசியில் தான் இந்த மாதிரி கெட்டு போய் பேராசைப்பட்டு இந்த மாதிரி ஆயிருக்கிறான். அதுக்கப்புறமா தான் அவன் எழுதின எல்லாம் பொய்களை தான் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. நல்லவேளை நான் இது ஸ்கந்த புராணம், சிவபுராணம் எதுவும் படிக்கலையா? படிச்சிருந்தா ஒருவேளை அதுதான் உண்மைன்னு நினச்சிட்ருக்கேன். இல்லை, அது படிக்காதனால தான் உண்மை என்னான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆதிசக்தியை சொல்லிடுச்சு. சரியா? புராணத்தில் அதான் நீங்கள் படித்ததெல்லாம் வந்து உண்மைன்னு நினச்சிட்றீங்க. இல்லை, அது உண்மையாக இல்லையான்னு தெரியறதுக்கு தெய்வீக ஆற்றல் வேணும். அந்த தெய்வீக ஆற்றல், அந்த தெய்வீக சக்தி எனக்கு கொடுத்துருக்குது ஆதிசக்தி இந்த கலிகாலத்தில் தான். பாருங்கள், நீங்கள் சிவபுராணத்தை படிச்சுட்டு அவர் ஐயா வந்து பாம்பை கழுத்து மேலே போட்டிருந்தாரு, ஸ்மசானத்தில் வாழ்ந்தார், சுடுகாட்டில் வாழ்ந்தாருன்னு தான் நீங்கள் நம்புறீங்க. ஒன்று கேட்குறேன், நீங்கள் புத்தியை யூஸ் பண்ணுங்கள். உங்களில் யாருன்னா போய் சுடுகாட்டில் வாழணும்னு உங்களுக்கு இஷ்டம் இருக்குதா? பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டுக்கணும்னு இஷ்டம் இருக்குதா? இல்லை தானே. உங்களுக்கே இது இஷ்டம் இல்லைன்னா, உங்களுக்கே அந்த ஞானம் இருக்குதுன்னா, தியான முறைகளை சொல்லி கொடுத்த அந்த மகான் சிவபெருமன் அவராக பாம்பை எடுத்து கழுத்து போட்டுன்னு சுடுகாட்டில் இருக்கணும்னு சொல்லுவார். அன்னை பார்வதி அழகான 2 பிள்ளைகளை விட்டு சுடுகாட்டில் வாழ்வாரா? உங்களுக்கே இது புத்தி சக்தி, காமன் சென்ஸ் இருக்குதுல்ல. என் குடும்பத்தோடு வாழணும், நல்லா மகிழ்ச்சியோட இன்பத்தோடு வாழணும், பேரின்பத்தோடு வாழணும், பண்டிகை கொண்டாடி கோலாகலமாக இருக்கணும், என் தாய் தந்தையை பார்த்துக்கணும், உங்களுக்கே புத்தி இருக்கிற போது பொறுப்பில்லாத சிவபெருமான் தான் சைக்கோ மாதிரி பாம்பு எடுத்துகிட்டு என்னப்பா கழுத்தை மாட்டிக்கின்னு சுடுகாட்டில் போவாரா? இதை சொல்லிக்கிறான் அந்த சனி. நீங்கள் நம்பியிருக்கிறீங்க, நம்ப வச்சுருக்கிறான் உங்களுக்கு. சிவபெருமான் வந்து என்னப்பா முடியெல்லாம் இப்படி விரித்து போட்டுன்னு போய் சுடுகாட்டில் இருந்தார்,
சாம்பல் தேய்ச்சிருந்தாரு மேலே பாம்பு கட்டினார். இதை பொய் சொல்லிக்கிறான், உங்களை நம்ப வச்சுருக்கிறான் சனி. இன்பத்தை கொடுக்குறவங்க தான் கடவுள். என்னப்பா, ஓய்வை கொடுக்குறது, நிம்மதியை கொடுக்குறது தான் கடவுள். இவன் துன்பத்தை கொடுக்குறானா, 7.5 நாட்டு சனியான். அதுக்கு இவனை கும்பிடணுமா, அதையும் சொல்லி நம்ப வச்சுருக்கிறான். நீங்களாம் நம்பின்னு உட்காந்துருக்கீங்க. சனி பகவான் வந்து துன்பத்தை கொடுக்குறான், 7.5 வருஷத்துக்கு துன்பத்தை கொடுக்குறான். அதுக்கு போய் அவனுக்கு எள்ளு விளக்கு வைக்கணும், அது இது வைக்கணும், அப்போ தான் அவன் துன்பத்தை நீக்குவான். உங்களுக்கு தெளிவாகிறதுக்கு துன்பத்தை கொடுக்குறான் சனி பகவான்னு நீங்கள் நினச்சிருக்கிறீங்க. கடவுள் தெளிவாகிறதுக்கு துன்பத்தை கொடுக்காது, ஞானத்தை கொடுக்கும். ஞானத்தை கொடுக்கும் தெளிவாகிறதுக்கு கடவுள். முருகையா அது முருகையாவோட பொறுப்பு ஞானக்கண்ணை தெருக்கிறது. ஞானக்கண்ணை மூடிட்டப்போ வர்றது தான் முருகையா. முருகையா எப்போவுமே இருக்கிறாரு. சிவபெருமான்கிட்ட அந்த 112 தியான முறைகளை அவரும் கற்றுக்கொண்டு அந்த தியான முறைகளை அவர் பயிற்சி பண்ணி எப்போவுமே தூய்மையாக இருக்கிறது தான் முருகையா வேலை. இந்த சனி கெடுத்துட்டான் எல்லாம். சிவபெருமானை பற்றியும் தப்பாக சொல்லிட்டான், முருகனை பற்றியும் தப்பாக சொல்லிட்டான். முருகன் நெத்தி கண்ணிலேருந்து வந்தது, அதுலேருந்து வந்தது, 6 கிருத்திகைகள் கவனிச்சது முருகனர், எல்லாம் பொய் ஐயா. அது இல்லாமல் இது உடல் தெய்வீக உடல். இது கோவில் எப்படின்னு இப்போ சொல்கிறேன் கேளுங்க, உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். இது கோவில் எப்படி, நீங்களே கடவுள் ரூபம் எப்படி, நீங்களும் கடவுளோட ரூபம் ஒன்று, நீங்களும் ஆதிசக்தியோட ஒரு ரூபம், ஓம்காரத்தோட நீங்களும் ஒரு ரூபம். அது எப்படின்னு விளக்குறேன். இப்போ இந்த உடலில் இதயம் எப்படி துடிக்குது? பேட்ரி என்ன வச்சுருக்கீங்களா, யூபிஎஸ் என்ன வச்சுருக்குதா கடவுள்? இல்லை. அந்த சக்தி, ஆதிசக்தியே இந்த இதயத்தை துடிக்க வைக்குது. இப்போ சுவாசம் எப்படி இயங்குது? வேறு ஒரு சக்திக்குதா? ஏன்னாப்பா, இது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு, அந்த டிபார்ட்மெண்ட்டு, ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, ஃபயர் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு, ஃபஸ்ட் எய்ட் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி தனித்தனியாகவே இருக்குது? இல்லை. அதெல்லாம் நல்ல விஷயந்தான், தனித்தனி பொறுப்புகளை கொடுக்குறது நல்ல விஷயந்தான், ஈஸி அட்மினிஸ்ட்ரேஷன். ஆனால் இங்கே ஒரே சக்தி தான் இதயத்தையும் துடிக்க வைக்குது, சுவாசத்தையும் இருக்குது. அந்த இதயத்தில் ஜீரணத்துக்கு எவ்வளோ ரத்தத்தை அனுப்பணும், கண் பார்வைக்கு எவ்வளோ ரத்தத்தை அனுப்பணும், மூளைக்கு எவ்வளோ ரத்தத்தை அனுப்பணும், நம்ம பாதம் நடக்கிறதுக்கு எவ்வளோ ரத்தத்தை அனுப்பணும், பாடுறதுக்கு எவ்வளோ ரத்தத்தை இந்த லங்ஸுக்கெல்லாம் அனுப்பணும், அந்த இதயத்துக்கு எல்லாமே தெரியுது. மைக்ரோ ப்ராசஸர் யாது, இதை பார்த்து தான் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சிருக்கிறது. ஏதோ ஒரு ஞானி பாருங்கள், இந்தியாவில் இல்லை கண்டுபிடிச்சது கம்ப்யூட்டர். அதாவது ஏன் சொல்கிறேன்னா, வெளிநாட்டில் கண்டுபிடிச்சது. அதாவது உங்களுக்கு அகம்பாவம் கம்மியாகணும். நம்ம தான் ஞானிங்க, பரத கண்டம் தான் ஞானிங்க, ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருந்தது. அப்போ கம்ப்யூட்டர் ஞானியை வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொடுத்துச்சு கடவுள். உங்கள் அகம்பாவத்தை அடக்கிறதுக்கு தான் வெளிநாட்டில் கண்டுபிடிச்சாங்க கம்ப்யூட்டரு, காரு. அதெல்லாம் நம்ம இங்கே பயன்படுத்தணும். எல்லா ஞானமும் உங்களுக்கே கொடுத்துருதுன்னு நினைக்கக்கூடாது. அகம்பாவத்தை அடக்கணும். எல்லோரும் கடவுள் குழந்தைகள் தான், எல்லாருக்கும் ஞானம் உண்டுன்னு உங்களுக்கு புரியணும். அதுதான் கம்ப்யூட்டர் தயாரிக்கிற ஞானத்தை அங்கே கொடுத்துது, கார் தயாரிக்கிற ஞானம், ஏரோப்ளேன் தயாரிக்கிற ஞானத்தை அங்கே கொடுத்துது. எல்லாம் உங்களுக்கே கொடுத்துட்டா அகம்பாவம் ஜாஸ்தி எடுதில்ல. அதனால தான் கடவுள் குழந்தைகளெல்லாம் ஆஸ்திரேலியா இருக்கிறவங்களும் கடவுள் குழந்தைகள் தான், அமெரிக்காவில் இருக்கிறவங்களும் கடவுள் குழந்தைகள் தான். நீங்கள் ஒன்றும் ஒஸ்தி கிடையாது, அதை புரிஞ்சுக்குங்க முதல்ல. நம்ம பரத கண்டத்தில் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஞானிகளாம் நினைக்கக்கூடாது, அப்படின்னு நினைக்கக்கூடாது டி. ஆமாம், டொயோட்டா கம்பெனி ஜப்பானில், யமகா கம்பெனி, யமஹா, அதெல்லாம் நான் தமிழன் இல்லையா, யமகான்னு தான் சொல்லுவேன் நான். ஆமாம், அதெல்லாம் கண்டுபிடிச்சி ஜப்பானுக்காரன். எல்லாம் நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்களா? இல்லை. அகம்பாவம் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் ஞானம் உண்டு, ஏனென்றால் அனைவரும் ஓம்காரம் தான். முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த உடல் கோவில் எப்படி, நீங்களே கடவுளின் ஒரு ரூபம் எப்படின்னு சொல்கிறேன். சுவாசத்தை இயக்கிறதும் அந்த ஆதிசக்தி தான், இதயத்தை இயக்கிறதும் அந்த ஆதிசக்தி தான், இதயத்தை துடிக்க வைக்கிறதே அந்த ஆதிசக்தி தான். அது இல்லாமல் வந்துச்சு பாரு காக்கா, சனி பகவானுக்கு காக்கா பிரியம். வந்துச்சு பாருங்க, தெரியுதா? போட்ட ஏய் நிறுத்து, போட்டோம் நிறுத்து. சரி, இப்போ என்ன அது, ஒரே சக்தி தான், ஆதிசக்தி தான் இதயத்தையும் இயக்குது, சுவாசத்தையும் இயக்குது, உங்கள் கண் பார்வையை இயக்குது, பேச்சை இயக்குது, சிந்தனையை இயக்குது, ரத்தோட்டம், வெப்போட்டம், காற்றோட்டம் எல்லாத்தையும் இயக்குது. பாருங்கள் என்ன டிஸ்டர்ப் பண்ணுறான் பாருங்கள், என்ன டிஸ்டர்ப் பண்ணுறான் அடிச்சிட்டான் பாருங்கள் காக்காவை. கேட்குதா உங்களுக்கு காக்கா சத்தம்? இது சாதாரண விஷயம் இல்லை, அவனை பற்றி பேசுகிறேன்ல, வந்துச்சு பாருங்கள் காக்கா. எந்த வீடியோலாம் காக்காவை பற்றி வரல, இன்றைக்கி பொதுவாக அவனை பற்றி நல்லா பேசுகிறேன் பாருங்கள். கேட்குதா காக்கா சத்தம்? அனுப்பிக்கிறான் பாருங்கள். கேட்குதா உங்களுக்கு காக்கா சத்தம்? அதுதான் சனி பகவான் இல்லை, அவன் சனி பயங்கரவாதி, அவன் சனி பேய். அவனுக்கு கோவிலெல்லாம் வச்சு கும்பிடாதீங்க. கோவில் வச்சு கும்பிட்டு துன்பத்தை கொடுக்குற கடவுளாம் அவனை
காட்டினுக்கிறான். என்ன ஏன் அவன் தான் சாத்தான். கிறிஸ்டியானிட்டியில் சொல்கிற சேட்டனும் அவன் தான். நம்ம இந்துக்கள் சொல்கிற சாத்தான் அவன் தான். முஸ்லீம்கள் சைத்தான்ன்றாங்களே அதுவும் அவன் தான், சனி தான். இது நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. நான் இன்றைக்கி சொல்லிட்டேன் உங்களுக்கு உண்மையான வரலாறு. புராணங்களில் வந்து சிவபெருமானுக்கு இல்லாத பொறுப்புகள் தெய்வீக சக்திகளை பற்றி சும்மா விளக்கி அவர் இவருன்னு சொல்லிட்டான் சிவனை பற்றி, சிவபெருமானை பற்றி. முருகையா ஞானக்கண்ணூர் தெருக்கிறவர், அவ்வளோதான். யுத்தம் பண்ணார், அது பண்ணார், இது பண்ணார், அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. அவர் ஞானக்கண்ணு தெரிந்தார், அவ்வளோதான். அஜ்ஞானத்தை போக்குறது எப்படி? ஞானத்தை கொடுத்து, அவ்வளோதான். துன்பத்தை கொடுத்துருதில்ல. அதாவது சனி வந்து துன்பத்தை கொடுத்து உங்களுக்கு உங்கள் கர்மங்கள்லாம் நீக்கிறது, அது கிடையாது. கடவுளோட உண்மையான தன்மை என்ன நான் சொல்கிறேன். கடவுளோட உண்மையான குணம் பிரயோஜனம் இல்லாதவங்க பாவிங்களை வந்து பிரயோஜனமாக்குறவங்கள படைப்பாளிகளாக ஆக்குறது தான் கடவுளோட குணம். அருணகிரிநாதர் முருகையை என்ன பண்ணார்? அருணகிரிநாதர் எப்படி பொறுப்பாக இருந்தார்? அவருக்கும் பொறுப்பை கொடுத்து அவரையும் மாற்றுந்து தான் முருகையா. ஞானத்தோட அடித்து பண்ணல, அப்புறமா துன்பத்தை கொடுத்து பண்ணல, அன்பை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அவரையும் தூய்மையாக்கி ஆக்கணும் தான் முருகையா. முருகையோட வேலை என்ன? ஞானக்கண்ணை திறக்கிறது, ஒருத்தரை தன்னைத்தானே ரசிக்க வைக்கிறது. தன்னைத்தானே ரசித்தால்தானே துன்பம் செய்ய மாட்டார். முதலில் ரசனை என்பது தான் முருகையன் கிட்ட அதிகமானது. ரசிகன், முருகன் வந்து ரசிகன். ரசனை தான் அதி உன்னதமான ஒரு யோகம். முருகையா கிட்ட கற்றுக்க வேண்டியது ரசனை. ருசித்து வாழ வேண்டும். அன்னை படைத்த இந்த படைப்பு அற்புதம். அந்த ஆனந்த நிலையில் ரசனையோடு வாழ்றதுதான் முருகையா கிட்ட கற்றுக்கணும். ஞானக்கண்ணை திறக்கிறது தான் முருகையா. அவர் வந்து வேலை வச்சுக்கின்னு அங்கங்கே போய் கொன்னார், அவங்கள கொன்னார், இது பண்ணார், அதெல்லாம் உண்மை கிடையாது. சூரசம்ஹாரம் பண்ணார், அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்குறது தான் இதெல்லாம் கொடுத்துருக்குறது, உணர்றதுக்கு தான். இது ஒன்றும் சாதாரண எந்திரம் இல்லை. இதை உண்மையை உணர்றதுக்கு தான் இந்த அறிவை கொடுத்துருக்குறது. உண்மையை உணரும் கருவியல் தான் இந்த அறிவு சாதனங்கள். கண், மூக்கு, வாய், செவி, இதெல்லாம் வந்து உண்மையை அறியறதுக்கான சாதனங்கள். இதுதான் உண்மை. சரியா? நீங்கள் எதையோ படிச்சுட்டு வந்து அதை உண்மைன்னு நினச்சிக்காதீங்க. பார்த்தது தான் உண்மை. பார்த்ததும் சரியாக பார்க்கணும். மாய கண்ணாடியை போட்டுன்னு பார்த்தா அவ்வளோதான். இப்போ வரலாறுல உங்களுக்கு வந்து இந்த புராணத்தில் அது சொல்லிக்குது, அது இது, அதை நீங்கள் படித்து அதை உண்மைன்னு உங்களுக்கு பாராட்டு வேணும்னு நீங்கள், ஏன்னாப்பா சிவபுராணமும் விஷ்ணு புராணமும் லலிதா சஹஸ்ரநாமமும் சௌந்தரிய லஹரி, அப்புறமா ஸ்கந்த புராணம், பைபிள், குரான், இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டுங்க. பகவத்கீதை இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிவிட்டு உங்களுக்கு புகழ் வேணும், உங்களுக்கு பாராட்டு வேணும். இதில் கிருஷ்ணய்யா இப்படி சொல்லிக்கிறாரு, நீங்கள் போய் பார்த்த மாதிரி கிருஷ்ணர் தான் அது உண்மையாக சொல்லிக்கிறார். இல்லை சனி பகவான் தப்பாக கிருஷ்ணன் சொல்லாதது தப்பாக சேர்த்து எழுதியிருக்காங்கன்னா அது நீங்கள் பார்த்தீங்களா? ஞான கண்ணில் அது தெரியுது. நீங்கள் இதை சொல்கிறதுக்கு தான் என்னை வந்து ஒரு குரு பதவி கொடுத்துருக்குறது. எனக்கு உண்மை என்ன அது தெரிஞ்சுக்கணும். படிக்கிறதெல்லாம் உண்மைன்னு நினச்சிடக்கூடாது. எனக்கு நேரத்தை கொடுத்து அந்த ஆதி சக்திக்கு அது புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தன்மையை கொடுத்துருக்குது. நேரத்தை கொடுத்து எனக்கு புரிய வச்சுருக்குது. அதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுக்கு நேரம் கிடைக்கல, அதை பார்க்குறதுக்கான நேரம் கிடைக்கல. நீங்கள் ஓடி சம்பாதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு ப்ரெஷர். எனக்கு அந்த ப்ரெஷர்லாம் எடுத்து ஆதிசக்தி வந்து ஓய்வை கொடுத்து இதை உண்மையை தெரிஞ்சுக்கன்னு தனியாக வச்சு, பொண்டாட்டி இல்லையா, பொண்டாட்டி குழந்தைய விட்டுட்டு போயிடுச்சது, குழந்தை இறந்துடுச்சு, அண்ணன் இறந்துட்டான், அப்பா இறந்துட்டார். ஏன்னாப்பா நான் இதெல்லாம் பேச தொடங்க தான் வந்து உறவினரெல்லாம் இவெல்லாம் பைத்தியம் பிடிச்சிட்டாங்க. நான் வந்து தெய்வத்தை நோக்கி தெய்வீக நிலையை உயர்த்தி கொண்டு தூய்மை நிலையில் அதிகமான தூய்மையை நான் அடைந்து தெய்வ நிலையை நோக்கி நான் போயின்னுக்கிறேன். என்ன பைத்தியம் வந்துட்டாங்க. என்ன பண்ணுறது? அவங்களுக்கு புரியல. அதனால் இப்படி பண்ணிட்டாங்க. தனியாக இருக்க வச்சு அந்த ஆதிசக்தி என்னை இதெல்லாம் உண்மைகளை பார்க்க வச்சுச்சு. அதுதான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். சரி, உண்மைகளை சொல்லிட்டேன் நான். அப்புறம் இந்த உடலே கோவில் எப்படி? ஒரே சக்தி, அந்த ஆதிசக்தி தான். சூரியனை படைத்த அதே ஆதிசக்தி தான், பூமியை படைத்த அதே ஆதிசக்தி, சந்திரனை படைத்த, பஞ்சபூதத்தை படைத்த சிவபெருமானையும், அன்னை பார்வதியும், கணபதியும், கண்ணனும், கிறிஸ்தரும், புத்தரும், ப்ராஃபெட் முகமது, போதி தர்மரும், இவங்களெல்லாம் படைத்த மதர் தெரேசா, மகாத்மா காந்தி, பாரதியார், இவங்களெல்லாம் படைத்த அதே ஆதிசக்தி தான் இந்த உடலையும் இயக்குது. ஒரே சக்தி தான் இயக்குது.
என்னென்ன பண்ணுது? கண் பார்வைக்கு சக்தியை கொடுக்குது, இந்த மூக்கில் சுவாசத்துக்கு, அப்புறமா என்னப்பா நறுமணத்தை அனுபவிக்கிறதுக்கு சக்தியை கொடுக்குது, செவிக்கு சக்தி கொடுக்குது, சிந்தனைக்கு சக்தி கொடுக்குது, ஜீரணம் பண்ணுறதுக்கும் அதே தான் சக்தி கொடுக்குது. இதயத்துக்கு எந்தெந்த பகுதிக்கு எந்தெந்த அளவுக்கு ரத்தத்தை பம்ப் பண்ணணுன்னு அந்த ஞானம் கொடுத்துக்கிறது இல்லையா இதயத்துக்கு, அந்த ஞானமும் அந்த ஆதிசக்தி தான் கொடுக்குது. சக்தி குறைந்தால் என்ன ஆகும்? உடல் வேலை செய்யாது. அந்த ஆதிசக்தியே இந்த உடலை இயக்குதுன்னா இதுதானே கோவில். கோவிலில் தானே கடவுள் இருக்கிறது. கடவுள்னா என்ன? சக்தி, ஆதிசக்தி. அந்த ஆதிசக்தி தான், ஒரே சக்தி தான் 100 வகையான வேலைகளை செய்யுது இல்லையா, ஃபங்க்ஷன்ஸ். நோயை எதிர்க்குது. ஏன்னாப்பா கழிவுகள் அதிகமான ஜுரம்ன்ற ஒரு நோயை உண்டாக்கி, நோய் இல்லாது அது வந்து சுத்திகரணத்துக்கான மார்க்கம். ஜுரம் வந்தாலே உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குது அப்படின்னு பொருள், அர்த்தம். கழிவுகள் அதிகமாகிடுச்சுன்னா ஜுரத்தை உண்டாக்கி, வெப்பத்தை உயர்த்தி, அந்த கழிவுகளை சுட்டு வெளியே தள்ளுது. வேர்வை வந்து வெளியே தள்ளுது கழிவுகளை. இதை செய்கிறதும் அந்த ஆதிசக்தி தான். செல்ஃப் ப்ரொடெக்ஷன், கிளென்சிங் ப்ராசஸ், சுத்திகரணம். அந்த ஆதிசக்தி அங்கே வெப்பத்தை அதிகரித்து அந்த வேர்வையை வர வைக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? அழுக்கு உள்ளே தேங்கிடும். சில நேரத்தில் என்னப்பா அதிகமாக குடலில் அதிகமாக அழுக்கு சேர்ந்துச்சுன்னா லூஸ் மோஷன்லாம் ஆகுது. அதெல்லாம் அந்த கழிவுகளை வெளியே தள்ளுறது. அதெல்லாம் எமோஷ்னல் பேகேஜ் தான் கண்ணீர் வருது. துக்கம் ஆகி கண்ணீர் வெளியே வருது. அந்த எமோஷ்னல் பேகேஜை வெளியே தள்ளுறது எல்லாமே பண்ணுறது, அந்த இயக்கிறது அந்த ஆதிசக்தி தான். இதுதான் கோவில். கோவிலில் வசிக்கிற அந்த ஆதிசக்தியே தான் இந்த உடலை இயக்குது. அதுக்கு தான் உடல் கோவில் வந்து. இதை இயக்கிறது பேட்டரிக்கு யூபிஎஸ் கிடையாது. இதயத்துக்கு ஒரு தனி யூபிஎஸ்ஸு, ஜீரணம் பண்ணுறதுக்கு ஒரு தனி பவர் சோர்ஸு, கண்ணுக்கு ஒரு தனி பவர் சோர்ஸ் இல்லை. ஒரே சக்தி தான். கண் பார்வையும், கேள்வி ஞானமும், ரத்த ஓட்டம், காற்றோட்டம், கழிவு பொருள்களை வெளியே ஏற்றுறது, வேர்வையை உண்டாக்குறது, கழிவுகளெல்லாம் வெவ்வேறு ரீதியில் வெளியே தள்ளுறது, இதெல்லாம் இயக்கிறது யார்? ஒரே சக்தி தான். சக்தி தான் ஆதிசக்தி. அந்த கடவுள் தான் உடலே இயக்குது. ஏன்? அதோட வீடு தான் இது கோவில். இதுவும் கடவுளோட ரூபம் தான். அதி உன்னதமான ரூபமே மனித தர்மம் தான். சூரியனை படிச்சிச்சு ஆதிசக்திக்கு திருப்தி ஆகலை, நட்சத்திரங்களை படிச்சிச்சு ஆதிசக்திக்கு திருப்தி ஆகலை, தன்னைத்தானே ரசிக்கிறதுக்கு மனிதனை படிச்சிச்சு, அப்போ தான் திருப்தி அடைஞ்சது ஆதிசக்தி. நான் படித்த இந்த படைப்பு வந்து உன்னதமாக இருக்குது. இதால் பாட முடியும், ஆட முடியும், இதால் வந்து ஓவியத்தை படைக்க முடியும். நான் படித்ததை அப்படியே உள்வாங்கி அதையே ஓவியமாக அதை வந்து மெமரியில் அதை வச்சுன்னு அது ஓவியமாக படைக்க முடியும். இசையை கம்போஸ் பண்ண முடியும். இந்த ரூபம் தான் என்னோட அதி உன்னதமான ரூபம். இப்போ தான் திருப்தி அடைஞ்சது தான். இதோ பேயாகி புழுவாகி பாம்பாகி பேயாகி நல்லா இருக்குது. அது பேய் அது வேணாம், அதுதான் தப்பாக எழுதியிருக்கிறது. மனித ஜன்மம் முடிந்த பிறகு தான், படைத்த பிறகு தான் ஆதிசக்திக்கே திருப்தியானது. இது என்னோட பெஸ்ட் படைப்பு. சூரியனை படித்தேன், கோள்களை படித்தேன், கேலக்சிஸை படித்தேன், மரம் அது இது எல்லாம் படித்தேன். ஆனால் ஆடும் பாடும் இந்த சகல கலை ஞானமும் உள்ள இந்த என்னோட ரூபம்தான் உன்னதமான ரூபம். ஆதிசக்தியோட ரூபம் நாம், உன்னதமான ரூபம். தேவதேவிகள் நாம். இந்த தேவதேவிகளாக நம்மளை படித்த பிறகு தான் ஆதிசக்தி திருப்தியானது. இதுதான் போதும். படைப்பை நிறுத்துந்தே ஆதிசக்தி. படைக்க அந்த இதை நிறுத்துந்தே மனித ஜன்மமாக தன்னைத்தானே படைத்த பிறகு தான் தேவதேவிகள் நாம் அனைவரும். அந்த பொறாமப்பட்ட சனி வந்து எல்லாரையும் துச்ச நிலைக்கு கொண்டு வரணும்னு கதையாக எழுதினான். 3000 வருஷமாக அதை படிச்சுன்னு நம்ம வந்து அதுதான் உண்மை நினச்சிட்டோம். 3000 வருஷத்துக்கு முன்னால் இருந்த உண்மையாக நான் சொல்லியிருக்கிறேன். சிவபெருமான ஐயா வந்து மீண்டும் சொல்கிறேன், அவரோட பொறுப்பு, அவரோட சக்தி வந்து அந்த 102 தியான முறைகளை உலகத்துக்கு கொடுத்தது தான் அவரோட பொறுப்பு. முடிஞ்சு போச்சு அவரோட பொறுப்பு. அதை வாங்கி கடைப்பிடித்து அவரை போலவே சக்தி வாய்ந்தவர்களாக வாழ்கிறது தான் பிறரோட பிறருக்கு கிடைச்ச பாக்கியம். அவர் முதல்ல வாங்கினார், அவ்வளோதான். ஆதிசக்தி கிட்டந்து வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாரு. டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் அதர்ஸ் டு பி டிவைன் லைக் ஹிம். அதாவது பாட்டு காம்போசிஷன், மியூசிக் நோட்ஸும் வாங்கிட்டார் அவர். இதான் மியூசிக் நோட்ஸ். அந்த தெய்வீக பாட்டுக்கு மியூசிக் நோட்ஸ் வாங்கிட்டார். ஏன் மியூசிக் நோட்ஸ் படிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆர்கெஸ்ட்ராவில் இப்போ உட்காரவங்களுக்கு தான் தெரியும். சத்தியுகத்தை இருந்தவங்களுக்கெல்லாம் எல்லாம் உட்காந்து வாசிட்டாங்க, அதே நிலையில் இருந்தாங்க.
அந்த தெய்வீக பாடத்தை பாடி முடிச்சிட்டாங்க. வர வர என்ன ஆயிடுச்சு, இந்த சனிக்கு வந்து தொல்லை பிடிச்சவன் பேராசைப்பட்டு தெய்வீக சக்தியை இழந்து அவன் துச்ச நிலைக்கு போய் வேறவங்களே கெடுக்கணும்னு நினச்சிட்டான். இவன் சாதனை பண்ணணும்னு நினைக்கல, சோம்பேறி. வேறவங்களை கெடுக்கணும்னு நினச்சி புராணங்களை எழுதி வேறவங்க எல்லாரும் கெடுத்துட்டான். ஆமாம், வைரஸை உள்ளே போட்டான். அதாவது தேவையில்லாத ஒரு பொய்களை போட்டான். அதை நம்ம இன்னும் நீங்கள் வாழ்ந்துட்டீங்க. உண்மையை நான் சொல்லிட்டேன், சரியா? இந்த உடல் கோவில் எப்படின்னு சொல்லிட்டேன், மானிட நன்மை என்னான்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இன்னும் சில உண்மைகளை சொல்கிறேன் நான். இந்த கலிகாலத்தில், கடந்து போன கலிகாலத்தில் உண்மையான இருந்தவங்க நமக்கு வீடு கட்டி கொடுத்த அந்த மேஸ்திரிங்க துன்பப்படுத்திட்டீங்க. நீங்கள் ரொம்ப நம்மளாம் அவங்கள ரொம்ப துன்பப்படுத்திட்டோம். அவங்க இசை வாசித்தாங்களா, இல்லை அவங்களுக்கு ஓய்வு கிடச்சிச்சா, வீடு தான் இருந்துச்சா, அவங்களுக்கு வீடு கட்டினவங்களுக்கு அவங்களுக்கு வீடு இருந்துச்சா, வசதிகள் இருந்துச்சா, ஏதாவது இன்பத்தை அனுபவிச்சாங்களா, அதெல்லாம் நம்ம பார்க்கல. எனக்கு 3 மாதத்தில் வீடு வேணும், எனக்கு 6 மாதத்தில் வீடு வேணும், ரொம்ப துன்பப்படுத்திட்டோம். நேர்மையாக இருந்தவங்க, வீடு கட்டினவங்க, விவசாயிங்க, நம்மளுக்கு லட்சக்கணக்கான ரோடுகளை போட்டு நம்மளுக்கு வசதிகளை பண்ணி கொடுத்த அந்த வீரர்கள், நம்மளுக்கு ரோடை போட்டவங்க எங்கே போனாங்க? லட்சக்கணக்கான ரோடுகள், அதெல்லாம் யார் போட்டுது? அந்த மனிதர்களை தான் எங்கே? அவங்களுக்கு நிம்மதி இருந்துச்சா இல்லையா? ரொம்ப துன்பப்படுத்திட்டோம் நம்மெல்லாம். நமக்கு லாரி ஓட்டின லாரி டிரைவர்கள் நேர்மையாக இருந்தவங்க இவங்க தான். ஆமாம், அவங்களுக்கு துன்பம் தாங்க முடியாத குடிச்சிருக்காங்க. ட்ரெயின் டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ், வீடு கட்டினவங்க, விவசாயிகள், ஓரளவுக்கு டீச்சருங்கள். 40-50 பசங்களை சமாளிக்க முடியுமாயா? வீட்டில் 2 பசங்களே சமாளிக்க முடியல, டியூஷனுக்கு வேறு அனுப்பிச்சிடுறீங்க. டீச்சர்கள் ரொம்ப தியாகம் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மாவும் டீச்சர் தான். நிற்க வச்சு வேறு பாடம் எடுக்க வச்சு சொல்லிக்கிறீங்க. எத்தனை வரையாக நிற்குவாங்க? மனிதனையுமே இல்லாமல் நிற்க வச்சு பாடத்தை எடுக்க சொல்லிக்கிறீங்க. எனக்கு சில 1 ஹவர் யூடியூப் பேசுறதே நாக்கெல்லாம் காயுது. வகுப்புக்கு அப்புறமா வகுப்பு பேசினே இருக்கணும்னு எதிர்பார்த்தீங்களே. உங்களுக்கு மனிதனையுமே இல்லையாயா? 40-50 குழந்தைங்களை சம்பாதிக்கணும், அவங்கள அமைதியாக இருக்க வேறு சொல்லணும். புரிஞ்சு எடுத்துருக்கீங்க டீச்சருக்கு. அவங்களுக்கு சம்பளம் கம்மி, வீடு கட்டுறவங்களுக்கு ரொம்ப சம்பளம் கம்மி, ரோடு போட்டவங்களுக்கு சம்பளம் கம்மி, வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு ஓய்வும் இல்லாமல், ஒரு நிம்மதியும் இல்லாமல், ஒரு மகிழ்ச்சி பண்டிகை எதுவுமே கொண்டாடாமல் அவங்களெல்லாம் வறுப்படுத்தி டார்ச்சர் பண்ணிக்கிறீங்களே. எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸ் போட்ட அந்த ஹீரோக்கள் எத்தனை பேர் அதில் செத்தாங்களோ தெரியல. மைனர்ஸ், உங்களுக்கு நகை வேணும்னா யாரோ உங்கள் சகோதரர்களை வச்சு டார்ச்சர் பண்ணி அந்த நகைகளை தயாரிக்கிறதுக்கு அவங்கள புழிஞ்சு வச்சு சாவடிச்சிருக்கீங்க. பீப்புள் இந்த மைன், கோல்ட் ஃபீல்ட்ஸ், மைனர்ஸ், காப்பர் மைன்ஸ், கோல்டு மைன்ஸ், அவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க. எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் போட்ட நபர்களை டார்ச்சர் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் சுகத்துக்காக, நகரத்தில் இருக்கிற சுகத்துக்காக நீங்கள் அவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க. அவங்கெல்லாம் என்ன? ட்ரெயின் டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ், சோல்ஜர்ஸ், போலீஸ்மேன். நீங்கள் தப்பு பண்ணினே இருக்கிறீங்க, பேராசை பண்ணி எல்லாம் பண்ணுவீங்க. யாரோ ஒருத்தன் அதிகமாக பேராசைப்படுறதுனால தான் வேறவங்களுக்கு துன்பாகி அவனுக்கும் அந்த ஆசை வந்து தாங்க முடியாமல் ஏதோ ஒன்று களவாளித்தனம் பண்ணி அவன் ஜெயிலில் மாட்டிக்கிறான். நீங்கள் அவனுக்கும் கொடுங்க, அவன் ஏன் களவாளித்தனம் பண்ணுறான்? நீங்கள் எல்லாம் பிச்சு வச்சுக்கிறதுனால தான் அவனுக்கு ஆசைப்பட்டு சினிமாவில் பார்க்குறான். எனக்கும் இந்த மாதிரி இருக்கணும், நானும் களவாளித்தனம் பண்ணணுன்னு களவாளித்தனம் பண்ணுறான் சில நபர்கள். சொல்கிறேன், அதுவும் ஒரு காரணம் தான். இப்போ சினிமாவை குற்றம் சொல்ல நான், அதை பார்த்து அவனும் ஆசைப்படுறான், அவனுக்கு கொடுக்காம நீங்கள் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறீங்க. அப்போ பிஸ்னஸ்மேன், யூஆர் ஆல்சோ ஒன் சின்னர்ஸ். வேறவங்களுக்கு கீழே தட்டித்தனையாக நீங்கள் மேலே வரீங்க. இன்னொரு உதாரணம் சொல்லணும். மனிதர்களுக்கு என்ன ஆச்சுன்னா, சனி பகவானை சொல்கிறீங்க, அந்த பேய் சாத்தான் பண்ணது என்ன ஆச்சுன்னு. மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம், மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு நல்ல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். அது நல்லா தான் இருக்குது அது. ஆனால் அதில் வைரஸ் போட்டால் என்ன ஆகுது? கெட்டு போகுது. அதே மாதிரி மனசாட்சின்ற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், எம் ஃபார் மைக்ரோசாஃப்ட், எம் ஃபார் முருகன், எம் ஃபார் மனசாட்சி. அதுதான் கோர்வையாக வருது. ஆமாம், அந்த மனசாட்சின்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம், கான்ஷியஸ்னஸ் அப்படின்ற கிரேட்டஸ்ட் சி ப்ரோக்ராமிங், கான்ஷியஸ்னஸ் எனும் சி ப்ரோக்ராமிலே மனசாட்சி எனும் அந்த மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போல் இருக்கிற அந்த உள்ளே இருக்கிற இயக்கிற ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதுக்கு வைரஸ் போட்டது யார்? சனி என்ற பேய். அந்த வைரஸ்கள் என்ன? புராணங்கள், இந்த புராணத்தில் அதை ஆச்சு, அதை ஆச்சு, சிவன் வந்து கணபதியை கொண்டுட்டாருமா, அப்புறமா கொண்டுட்டு தலையை வெட்டிட்டு அப்புறமா யானையோட தலையை போட்டாருன்னு. ஏன் ஒரு தந்தை பண்ணுற வேலையாக அதெல்லாம்? 102 தியான முறைகளை சொல்லி கொடுத்த ஒரு தூய்மையான உள்ள வந்து தலையை வெட்டுவாரா? நீங்கள் வெட்டுவீங்களா உங்கள் புள்ள தலையை? நீங்களே வெட்டுறதில்ல. கறி சாப்பிட்ற உங்களுக்கே அவ்வளோ நேர்மை உள்ளத்தில் நெஞ்சில் ஈரம் இருக்குதுன்னா கறியெல்லாம் சாப்பிட்றீங்கள. சில பேர் பீஃபு ஆடெல்லாம் வெட்டி சாப்பிட்றீங்கள. இருந்தாலும் உங்களுக்கும் அந்த உள்ள ஈரம் இருக்குது. என்ன தான் புள்ள பண்ணாலும் வெளியே அனுப்பிச்சிருவீங்க, தலையை யாரும் வெட்ட மாட்டீங்க. உங்களுக்கே அவ்வளோ தூய்மை இருக்குதுன்னா 112 தியான முறைகளை சொல்லிக் கொடுத்த சிவபெருமான் வந்து கணபதி தலையை வெட்டுவாரா? யோசிக்கிறது இல்லையா நீங்களாம்? சிவபெருமானும் தலையை வெட்டினாராம்.
அப்புறமா அதை சரி பண்ணுறதுக்கு அவரே யானையை எடுத்துன்னு வந்து யானை தலையை அதையும் வெட்டி எடுத்துன்னு வந்து வச்சாராம். அதுதான் கணபதியன். என்னன்னா பொய் சொல்கிறாங்க, அதை நீங்கள் நம்பிட்டீங்க. சனி எழுதுனது தான் இதெல்லாம். சிவபுராணம், ஸ்கந்த புராணம், அதெல்லாம் அவங்கெல்லாம் உயர்ந்த நிலையில் இருந்தவங்க தான். உங்களை மாதிரி என்ன மாதிரி மனிதர்கள் சத்தியுகத்தில் அப்படி இருந்தாங்க. யுகங்கள் குறைய 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 வந்து அவங்க தெய்வீக சக்தியும் குறைஞ்சிச்சு. ஆனால் தூய்மை குறையலை. சனி தான் தூய்மை குறைஞ்சி அவன் அவமானப்பட்டு தன்னைத்தானே வருத்திக்கின்னு சாதனை பண்ணாமல் சோமாரித்தனம் பண்ணி வேறவங்களெல்லாம் கெடுக்கணும்னு முடிவெடுத்தணும். அதுக்கு தான் புராணமாக எழுதி உங்களுக்குள்ள வைரஸை போட்டான். மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம், தூய்மையான சிஸ்டம்கள், மனசாட்சிகள், நீங்கள்லாம் கெட்டு போனீங்க. நீங்கள் கெட்டு போனதுக்கு காரணம் அவன் தான். அவனே 7 நாட்டு சனி பிடிச்சா எல்லாம் துன்பம்லாம் வரும். அப்புறமா நீங்கள் தெளிவாயிடுவீங்க. கர்மெல்லாம் நீங்கள் ஒன்று அவனே எழுதிக்கிறான். எல்லாம் எழுதிக்கிறான். எழுதுறதுல அவன் வந்து பொய்யை எழுதலை பண்ணிட்டுறவன். எப்படி தான் அந்த சக்தியை வந்து அவ்வளோ தெய்வீக சக்தி அவனுக்கு, அந்த சக்தியெல்லாம் பொய் எழுதுறதுக்கு இது பண்ணிக்கிறான். வெறும் பாவியம், படும்பாவி. ஆமாம், நீங்கள்லாம் மன்னிக்கப்படுவீர்கள். அந்த ஆதிசக்தி உங்களெல்லாம் மன்னிச்சிருச்சு. ஏன்னா நீங்கள் செய்த பாவத்துக்கெல்லாம் காரணம் அவன். பிஸ்னஸ்மேன் இல்லை, நேர்மை இருந்தது இவங்களுக்கு மட்டும்தான். வீடு கட்டினவங்க, கஷ்டப்பட்டு வீடு கட்டினவங்க, விவசாயம் பண்ணுங்க, ரோடை போட்டவங்க, நர்ஸுங்க, டீச்சர்ஸு, ஃபயர் ஃபைட்டர், சோல்ஜர்ஸ், அப்புறம் போலீஸ்மென், கஷ்டப்பட்டவங்க, சுகமாக இருந்தவங்கெல்லாம் நீங்களாம் இவங்கள டார்ச்சர் பண்ணி தான் சுகமாக இருந்திருக்கிறீங்க. யூ ஹேவ் டார்ச்சர்ட் தீஸ் மெனி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் ஃபார் யுவர் ஹாப்பினஸ். நீங்கள் பெரும் பாவிங்க ஐயா, பெரும் பாவிங்க நீங்கள்லாம். அதுக்கு தான் நீங்கள்லாம் மோஸ்ட்லி ஐசியூவில் சாகுறது, துன்பப்பட்டு பிபியும் சுகரும் வந்து உங்களுக்கு சாகுறது. ஏன்னா இத்தனை பேரை டார்ச்சர் பண்ணிக்கிறீங்களே. உங்களுக்கு நகை வேணும்னா யாரோ கேஜிஎஃப்லையோ அங்கே இங்கெல்லாம் எத்தனை பேர் கஷ்டப்பட்டுக்குவான். டீ வேணும்னா எங்கே அந்த ஏதோ ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், நானும் போயிருந்தேன் ஹில் ஸ்டேஷனுக்கு, வால்பாறை, அங்கெல்லாம் எத்தனை பேர் டார்ச்சர் பண்ணி அந்த வால்பாறை ஹில் ஸ்டேஷன்லாம் கட்டு இந்த டீ பிளான்டேஷன்ஸ் எல்லாம் போட்டுன்னு தெரியல நம்மளுக்கு. உங்களுக்கு சுகம் வேணும், உடலுக்கு இன்பங்கள் வேணும்னா எத்தனை பேரை டார்ச்சர் பண்ணியிருக்கிறீங்க நீங்கள். அதெல்லாம் பூனை மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இவங்க தெரியாமல் வாழ்ந்துருக்குறீங்க நகரத்தில். அதுதான் நகரங்கள்லாம் நரகமாக ஆயிடுச்சு. அதெல்லாம் முத்தி போச்சு இல்லை. தெரிஞ்சோ தெரியாமலும் பாவத்தை பண்ணிட்டீங்கல்ல. பேராசையில் நீங்களும் உங்களுக்கு மட்டும் பில்டிங் வேணும், உங்களுக்கு மட்டும் கார் வேணும். உங்களுக்கு அந்த வீடு கட்டினவன் அவன் கதி என்ன, உங்களுக்கு ரோடு போட்டவன் கதி என்ன, உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் போல்ஸ் எல்லாம் போட்டவன் கதி என்ன, அவன் சேஃபாக இருக்கிறானா இல்லையா, உங்களுக்காக நகைக்காக மைன்ஸ்லலாம் வேலை செஞ்சானே அவங்க கதி என்ன, அவங்க குடும்பத்தார மனைவிகள் அவங்களெல்லாம் விட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. கணவனோட துணை இல்லாமல், அந்த கணவனுக்கு மனைவி துணை இல்லாமல், பிள்ளைங்கள பார்க்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குவாங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா? உங்களுக்காக பார்டரில் நிற்கிற சோல்ஜர்ஸு, அவங்களுக்கு பரம்வீர் சக்கரா அதெல்லாம் கொடுத்துட்டா போதாதியா? அவங்க மனைவிக்கு என்ன ஆகுறது, பிள்ளைங்களுக்கு என்ன ஆகுறது? அந்த துக்கம் இருந்தே இருக்கும். அவங்களுக்கு மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? பண்ணி வைக்கணும்னு தோணுது அவங்களுக்கு. அவருக்கு மெடலை கொடுத்து அந்த மெடலை பார்த்துன்னு உட்காந்துங்க. அந்த மனைவி இறந்துட்ட பிறகு என்னையா வந்துச்சு உங்களுக்கு? வீர மரணம் அடைஞ்சிட்டாரு. நீ போய் சாவு. வீர மரணம் அடைஞ்சிட்டாருன்னு மெடல் மட்டும் போட்டுட்டா போதா? நீங்கள் போய் சாவுங்க, அப்போ தெரியும். வேற ஒருத்தர் பண்ணுற தியாகத்தை வாழ்கிற லீச்சஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி மெனி ஆஃப் யூ பிகம் லீச்சஸ், பிளட் சக்கிங் லீச்சஸ். ஆமாம், ரத்த காட்டேரிகளாக மாறி அறியாமல் சில பேர் அப்படி ஆகிட்டுருக்காங்க. பாவிகள் அனைவரும் நகரத்தில் இருக்கும் அனைவரும் பாவிகள் தான். வேற கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கீங்க. எத்தனை பேர் ரோடுங்க போட்டு கொடுத்துருக்காங்க உங்களெல்லாம், வீடு கட்டி, அதுவும் 5th floor 10th floorலாம் வித்தவுட் ப்ராப்பர் சேஃப்டி. நீங்களாம் செய்வீங்களா? பெயிண்ட் அடிக்கிறவன் தொங்கின்னு பெயிண்ட் அடிக்கணும், கிளாஸை க்ளீன் பண்ணுறவன், எத்தனை பேரை டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க நீங்களாம். ஏசி ஃபிட்டிங் டெக்னீஷியன்ஸ். உங்களுக்கெல்லாம் இப்போ வேணும்னா வேணும், இப்போவே வேணும்னா வேணும். அவனுக்கு இந்த சாப்பாட்டுக்கு தான் இல்லையா? அவன் 6 மணிக்கு மேலே யாரும் வேலை செய்யக்கூடாது. எத்தனை பேர் 6 மணிக்கு மேலே இன்னொருத்தர் வேலை வாங்கியிருக்கீங்க பாதிங்களா? உங்களுக்கு மட்டும் பொண்டாட்டி பக்கத்தில் உட்காந்து டிவி ஷோ பார்க்கணும். உனக்கு ஏசி ஃபிட் பண்ணுறவன் வந்து 6 மணிக்கு மேலே வந்து ஃபிட் பண்ணணும். தப்பு. யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறும். அவ்வளோதான். நீங்கள் அந்த ரேஞ்சில் இல்லைனாலும் அட்லீஸ்ட்டு துன்பப்படுத்தக்கூடாது. எத்தனை பேரை துன்பப்படுத்திக்கிங்க. சின்ன உதாரணம் கொடுக்குறேன். பேக்கரி. உண்மையாக பேக்கரியில் இருக்க பொருளெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக தயாரிச்சுதா? ஸ்வீட் ஸ்டாலுங்க ஃப்ரெஷ்ஷாக தயாரிச்சுதா? எத்தனை கவனம் பண்ணி ஜோக்கே இருக்குது. மருந்து போட்டு வச்சுருக்காங்கல்ல, நீங்கள் மருந்தெல்லாம் போட மாட்டீங்க, அவ்வளோதான். நீங்கள் கிரிமினல்ஸ் கிடையாது. இருந்தாலும் எத்தனை வாரமாக அந்த இதெல்லாம் ஷெல்ஃப் லைஃப் என்ன? ஸ்வீட் இது என்ன ஷெல்ஃப் லைஃப்? பேக்கரி ப்ராடக்ட்ஸ் ஷெல்ஃப் லைஃப் என்ன? எல்லாரும் நீங்கள் பேக்கரி வச்சுக்கிறவங்க, ஸ்வீட் ஸ்டால் வச்சுக்கிறவங்கலாம் ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறீங்களா? எல்லாமே ரெஃப்ரிஜிரேட்டடு உணவை அப்போ செஞ்சு அப்போ சாப்பிட்ணும். சில உணவெல்லாம் 90 நிமிஷத்துக்குள்ளேயே சாப்பிட்ணும். ஜக்கி வாசுதேவையா சத்குரு சொல்லி கொடுத்தாருல்ல, பேசிக்ஸ் அது கூட சொல்லி கொடுத்துருக்காருல்ல.
ரெஃப்ரிஜரேட்டட் ப்ராடக்ட்ஸு, ஃப்ரோசன் ப்ராடக்ட்ஸ் வித் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், இதெல்லாம் போட்டங்கய்யா இன்னும் பெரிய க்ரைமு. குடிப்பழக்கத்துக்கு லைசன்ஸுக்கு கவர்மெண்ட்டே கொடுக்குது. ஏன் உங்களுக்கெல்லாம் ஆம்பளத்தனம் வீரம் இல்லையா? இன்னொருத்தன் என் சகோதரன் குடித்து அதில் நான் பணத்தை சம்பாரித்து வேறவங்களுக்கு நன்மையை செய்கிறோன்னு நான் செய்ய மாட்டேன்ப்பா. நெஞ்சில் ஈரம் ஜாஸ்தி எனக்கு. நான் பிரதமராகவோ இல்லை சீஃப் மினிஸ்டராகவோ இருந்தாக்கா நான் அது ஃபஸ்ட்டு எல்லாம் லைசன்ஸ் இருக்குடா. ஆல் லிக்கர் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் க்ளோஸ் டவுன், ஷட் டவுன் ஃபஸ்ட். மேனுஃபேக்சரிங் யூனிட்டே ஷட் டவுன். இன்னும் கடைங்க எங்கே ஷட் டவுன் மேனுஃபேக்சரிங் யூனிட். சிகரெட்டு ஃபேக்ட்ரிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மூடுவேன். அப்புறமா இந்த லிக்கர் ஷாப்பெல்லாம் ஃபஸ்ட்டு மூடிடுவேன். எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூட்ஸ், நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க குழந்தைக்கு? ரெயின் கோ அவே, கம் அகெயின் another டே, compete with others, outsmart him, outwit him, you be better than that fellow, you be the best. இதுதான் சொல்லிக் கொடுக்குறதா? யூ mingle with everyone, you help each other, share with each other. இதுதான் சொல்லிக் கொடுக்கணும். யார் சொல்லித் தரீங்க நீங்கள்? டீம் ஒர்க், டீம் ஸ்பிரிட். குருகுலத்தில் இருந்தவங்க தான் சாணக்கியா, சுஷ்ருதா, சரக்கா, விவேகானந்தர், பர்சனல் குரு இருந்த விவேகானந்தர். அவங்கெல்லாம் ஏன் விவேகானந்தர் ஆனாங்க? குரு என்ன மாதிரி குரு சொல்லிக் கொடுக்கணும்னா விவேகம் வர்றதில்ல. விவேகம் சத்தியுகத்தில் எல்லாருக்கும் இருந்துச்சு, நெக்ஸ்ட் யுகத்துலையும் இருந்துச்சு. வர தான் இந்த சனினால தான் எல்லாருக்கும் விவேகம் போச்சு. பெரும் படும்பாவி அவன் நல்லாவே இருக்க மாட்டான். அவன் பண்ணது அவனுக்கே தான், அவன் கொடுத்தது அவனுக்கே போவான். இப்போ எல்லாம் அவன் எப்பவுமே துன்ப நிலையில் தான் இருப்பான். இதுதான் உண்மைகள். அறியாமையில் எத்தனை பேரை டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க? வீடை கட்டினவங்க, ரோடை போட்டவங்க, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் போட்டவங்க, போல்ஸ் எல்லாம் போட்டவங்க, எத்தனை பேரை டார்ச்சர் பண்ணுங்க? மைனர்ஸ், சோல்ஜர்ஸ், போலீஸ்மென், இவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க நீங்கள். நீங்கள் அதிகமாக சேர்த்து வச்சுக்கிறதுனால இல்லாதவன் வந்து கொள்ளை அடிக்கிறது. பசி பண்ணிங்க கொள்ளை அடித்தான், அப்புறமா ஆசைக்கு கொள்ளை அடித்தான். நீங்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்க, நீங்கள் மட்டும் காமிச்சிங்கல்ல, ஷோ காமிச்சிங்கல்ல, அப்போ அவனுக்கும் ஆசை இருக்கான்ல. அதுக்கு பண்ணான், குற்றங்களை பண்ணான். அதுக்கு காரணம் யார்? அதிகமாக நீங்களே சேர்த்து வச்சுக்கணும், நீங்கள் தான் காரணம். அந்த பாவத்தில் உங்களுக்கும் சுமை உண்டு. எல்லாம் பாவிங்கய்யா, நகரத்தில் இருக்குங்க. பாவத்தில் முத்தி போயிட்டீங்க. பகிர்ந்து கொள்வது கற்றுக்கணும். உண்மையாக இருக்கணுமா, நேர்மையாக இருக்கணுமா, இதெல்லாம் தொழில்கள் விட்டுருங்க. எல்லாம் பாவப்பட்ட தொழில்கள். ஈவன் த ஸ்வீட் ஸ்டால் விச் யூர் ஹேவிங், ஷெல்ஃப் லைஃப் முடிஞ்ச பிறகும் ஸ்வீட்ஸ் வச்சுருக்கிறீங்க. டு யூ ப்ரிப்பேர் ஃப்ரெஷ் ஸ்வீட்ஸ்? நாட் ரியலி. எப்போதுமே இல்லை. கொடுக்குறீங்க, இல்லைன்னு சொல்ல. பட் ஆர் ஆல் த ஸ்வீட்ஸ் த ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸ், ஃப்ரெஷ்லி மேட் ப்ராடக்ட்ஸ், ஈட்டபிள்ஸ்? நோ. பேக்கரி ப்ராடக்ட் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தேவையா உடம்புக்கு? உங்களுக்கு வியாபாரம் ஒன்றும் உடலுக்கு என்னென்ன ஆகட்டும், இந்த கோவில் உடலுக்கு என்ன ஆகட்டும், எனக்கு வியாபாரம் ஆகணும். நான் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறேன். ஏன் வீடை கட்டுங்க. யூ பி மேசன், யூ பி ஃபார்மர், வை ஆர் யூ டார்ச்சரிங் அதர்ஸ்? நேர்மை தான். இப்போ உங்களை என்ன மாதிரி இருக்கிற குருவே, என்ன மாதிரி இருக்கிற நபரை நீங்கள் மதிக்கணும்னு தோணுது? மகாத்மா காந்தி உண்மையானவர், சுபாஷ் சந்திர போஸ் நேர்மையானவர், அம்பேத்கர் ஐயா நேர்மையானவர். இவங்கள தானே நீங்கள் வணங்குறீங்க. அப்போ உங்களை யாரும் வணங்கணும்? உங்களை வணங்கணுமா? வணங்காதவங்கள வணங்காம முடியுங்களா? உங்களை யாருன்னா வணங்கணுமா? என்ன பண்ணவங்கள வதைக்கணும், வறுக்கணும். என்ன பண்ணவங்கள வறுக்கணும். ஆனால் அந்த ஆதிசக்தி மன்னிச்சிருக்குது உங்களை. நீங்கள் தூய்மையாக இருங்க. நீங்கள் பண்ணது பாவத்தை உணர்க. யூ ஆர் ஆல் சின்னர்ஸ். ஹவு many people you டார்ச்சர்? மைனர்ஸ், ரோட் லேயர்ஸ், மேசன்ஸ், எத்தனை பேரை டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க? அது உணரணும். நீங்கள் பாவம் பண்ணணும் உணரணும். நீங்கள் இத்தனை பேரை நம்ம டார்ச்சர் பண்ணிட்டோமே, இன்பத்தை கொடுக்காம அவங்களுக்கு துன்பம் கொடுத்து டார்ச்சர் பண்ணிட்டோமே, நம்ம இன்பத்துக்காக அவங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணுவேன் உணரணும். விவசாயிங்களுக்கு சரியாக கவனிச்சிங்களா? விவசாயிகளை நீங்கள் சரியாக கவனிக்கல, மதிக்கலை. நீங்கள் விவசாயிகளை அவங்க கஷ்டப்பட்டு விளைக்கணும், நீங்கள் விலை கூட கொடுக்க மாட்டீங்க. எத்தனை பேர் சூசைட் பண்ணிக்கிறது, எத்தனை பேருக்கு துன்பம் ஆச்சு, கடன் ஆச்சு. அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. மாற்றம் வேண்டும். இந்த உடலே கோவில்னு எப்படி சொன்னேன்? இதை பார்த்து தான் கோவில் கட்டிருக்குது, இதை பார்த்து தான் கம்ப்யூட்டர் பண்ணியிருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள். இதுதான் உண்மையான வரலாறு. அந்த புராணங்களில் அவங்கள பற்றி, முருகையா பற்றியும் விநாயகரை பற்றியும் சிவபெருமான் பற்றியும் அபாண்டமான பொய்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க குருக்கள் மட்டும்தான். முருகையா ஆசான் மட்டும்தான், ஞான கண்ணை திறந்த குரு. வேலை வச்சுன்னு போய் அங்கங்கே கொன்னார், ராட்சசர் கொன்னார். அதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்களாயா? பார்க்காம நம்பாதீங்க. பார்க்காம எதுவுமே நம்பக்கூடாது. இப்போ என்ன நடந்தது அதுதான் உண்மை. அன்னை மதர் தெரேசா வந்தாங்க, மகாத்மா காந்தி வந்தார், சுபாஷ் சந்திர போஸ்,
டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், வாஜ்பேயி, ராஜீவ் காந்தி, என்னப்பா நல்ல நல்ல ஆட்சி பண்ணுவாங்க. இவர் யாரப்பா மோடிஜி நிறைய நன்மைகளை பண்ணியிருக்கிறாரு. ராகுல் காந்தி எல்லோரும் நன்மைகளை பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தரால் எல்லா நன்மைகளும் பண்ணி முடிக்க முடியாது. ஒருத்தரால் எல்லாமே நன்மைகளை பண்ண முடியாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தான் பண்ண முடியும். அவங்க வந்து கொலைகள்லாம் ஒன்றும் பண்ணல. யாருமே அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. எவ்வளோ நன்மைகளை முடிஞ்சது அவங்களால முடிஞ்சது நன்மைகளை தான் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் குறை சொல்லக்கூடாது. நீ சரியில்லை நான் சரியில்லைன்னு குறை சொல்லக்கூடாது. எல்லோரும் இங்கெல்லாம் பாவிங்க தான். உங்கள் வீடு கட்ட வச்சுக்கிறீங்க, எனக்கு யார்கிட்டையும் டார்ச்சர் பண்ணி தான் கட்ட வச்சுருக்கிறீங்க. உங்களுக்கு பங்களா கட்டினா இன்னும் நிறைய பேரை டார்ச்சர் பண்ணிக்கிறீங்க. ட்ரெயின் ட்ராக்கை போட்டவங்க அவங்களெல்லாம் நீங்கள் டார்ச்சர் பண்ணலையா? பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் சுகத்துக்காக நீங்கள் எத்தனை பேரை டார்ச்சர் பண்ணிங்க? ட்ரெயின் டிரைவர்ஸ் 1000 பேரை பொறுப்பாக கொண்டு போகணும். எத்தனை ஹவர் ஷிஃப்ட் அவங்களுக்கெல்லாம்? எத்தனை டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறது? பைலட்ஸ் டார்ச்சர்ட் பீப்புள் உங்கள் சுகத்துக்காக. ஸோ உணருங்க, பாவிங்க தான். அதனால் பணிவோடு, பராசக்தி கிட்ட பணிவோடு, நாங்கள் பாவத்தை பண்ணிட்டோம், இனிமேல் தூய்மையாக இருக்கணும். உன் அன்புக்கு தகுதியும் தூய்மையை அடையிறதுக்கு தகுதியும் உன் அன்பை பெற தகுதியும் கொடுத்தாயேன்னு சொல்லி இனிமே பணிவாக இருங்க. முருகையா வர நேரம் ஆச்சு, ஞானக்கண்ணை திறக்கிற நேரம் ஆச்சு. பணிவோடு இருங்க. நீங்கள் எத்தனை பாவங்கள் பண்ணியிருக்கிறீங்க, கடவுள் உங்களை மன்னிக்கணுமா? மன்னிக்கிறதுக்கு தகுதி இருக்கணும்ல. பணிவோடு கேட்டதான், அன்னை ஆதிசக்தியே இத்தனை பாவங்களை நாங்கள் பண்ணிட்டோம் எங்கள் சுகத்துக்காக. ஆனால் எங்களுக்கு உன் அன்பை பெறுறதுக்கு தகுதியும் தூய்மை நிலையை அடைகிறதுக்கு மீண்டும் தகுதியை கொடுத்தாயேன்னு பணிவோடு பிரார்த்தனை பண்ணுங்க. முருகையா வருவார், ஞான கண்ணை திறக்கிறதுக்கு வருவார். நன்றி. கேட்ட உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி. உண்மையான வரலாறு சொல்லியிருக்கிறேன். அந்த புராணத்தை வந்து உங்கள் பாராட்டுக்காக உங்களை பாராட்டணுன்னு எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி இது சும்மா கிளி மாதிரி ஒப்படைக்காதீங்க. ஞானக்கண்ணு திறந்த பிறகு தான் உண்மை என்னான்னு தெரியும். 42 வயசு 11 மாதம் எனக்கும் ஞானக்கண்ணு மூடி தான் இருந்துச்சு. நானும் ஏதோ வாழ்ந்துருக்க தூக்கத்தில். நானாக ஒன்று அந்த ஆதிசக்தி தெரிஞ்சே என்னை பைபிளையும் குரானையும் பகவத்கீதையும் எந்த புராணையும் படிக்க வைக்கல. ஏன்னா உண்மையை பார்க்க வச்சுச்சு. எதையும் நான் படிக்கலை. உள்ளத்துலேயே தெரியுது எனக்கு அதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு. அது அந்த ஆதிசக்தியே என்னை இப்படி தான் வச்சு எனக்கு நேரத்தை கொடுத்து தூய்மையும் கொடுத்து அதை பார்க்குற சக்தியும் கொடுத்து செய்வதெல்லாம் கடவுள் தான். இது உடல் மட்டும்தான். இந்த உடலே அந்த ஆதிசக்தி இதுதான். எதுவுமே இந்த கிடையாது. இதெல்லாம் அந்த ஆதிசக்தியோட செயல் தான். நான்ன்றது கிடையவே கிடையாது, நீங்கன்றதும் கிடையாது. எல்லாமே இயக்குறது அந்த ஆதிசக்தி தான். உடலில் எத்தனை ஃபங்க்ஷன்களாக இயக்குது நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. இந்த உடல் தான் கோவில். கன்னடாவில் கூட சொல்லியிருக்காங்க, தேகவே தேகுலா. ஆமாம், சேக்ரெட் ஹார்ட். கிறிஸ்டின் சொல்கிறாங்க சேக்ரெட் ஹார்ட், தூய்மையான இதயம். சேக்ரெட் தூய்மை, டெம்பிள் பாடி. கிறிஸ்டின்ஸும் அதை தான் சொல்கிறாங்க. கன்னடாவில் அவங்களும் அதான் சொல்கிறாங்க, தேகவே தேகுலா, உடலே கோவில். அதுதான் சொல்கிறாங்க. வலதாரையாவும் சொன்னது அதுதான். இந்த உடல் தான் கோவில். வேறு எந்த கோவிலுக்கு போகிறீங்க? கோவிலுக்கு போகிறதுக்கு காரணம் வந்து அது சமூகம் சேர்கிற இடம், சந்தோஷம் கொண்டாடுற இடம், கலையை ரசிக்கிறதுக்கு இடம், இசை சங்கீதத்தை பாடுறதுக்கு இடம், நடனத்தை ஆடுறதுக்கு இடம், ஊர் திருவிழா கொண்டாடுறதுக்கு இடம், நியாயம் தர்மத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு ஒரு இடம். யாராவது தப்பு பண்ணால், மனசாட்சிக்கு விரோதமாக நடந்துக்குன்னா கோவிலுக்கு வெளியே கூட உட்காந்து அவங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பை என்ன சொல்லலாம். கோவிலுக்குள்ளே வேண்டாம். சரியா? அந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா படைக்கப்பட்டது தேவதேவிகள். நீங்கள் அனைவரும் தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணால் கடவுளை திரஸ்காரம் பண்ண மாதிரி. தேவதேவிகள் நீங்கள் தான். தப்பு பண்ணலாமா? கூடாது. உணருங்கள். முருகையா வர நேரம் ஆச்சு, தயாருங்க. நன்றி.